குல் நபியே நீங்க கேளுங்கள், மர்ரப்பு சமாவாத்தி சபை வல்லர், வான்களுக்கும் பூமிகளுக்கும் எஜமான் யார் அப்படின்னு கேளுங்க. குல் அல்லாஹ், அல்லாஹ் என்று பதிலை நீங்களே சொல்லுங்கள். மேலும் கேளுங்கள், குல் அபத்தகத்தும் இந்தூனிஹி அவுலியா, அல்லாஹ்வை விட்டுவிட்டு நீங்கள் அவுலியாக்களை தேர்ந்தெடுத்திருக்கிறீர்களே, அவர்கள் லா யம்லிகூன லிஅன்ஃபுஸிஹிம் நஃபஅன் வலா தர்ரா, தங்களுக்கே நன்மை செய்ய தங்களுக்கே தீமை செய்ய அவர்களுக்கு இயலுமா? நான் கேட்கிறேன், உனக்கு செய்யறது உடுப்பா? அல்லாஹ் கேட்கிறான், உனக்கு அவர் தராரா தரமாட்டாராங்கிறதா டாபிக். முதல்ல ஒரு மனுஷனுக்கு ஏதாவது இயலும்னு சொன்னா அவனை காப்பாத்திக்கிற இயலணும், அவனுக்கு உதவி செய்ய இயலணும். மூளையை பயன்படுத்த சொல்றாங்க. ஏது அப்ப சொன்னா பாட்டம் சொன்னா நம்பாம கொஞ்சம் சென்ஸ் யோசிப்பாரு, மூளை பயன்படுத்தி பாரு. தங்களுக்கு நன்மை செய்வார்களா? அல்லாஹ் கேட்கிறான், ஒரு ஈ உள்ள சின்ன ஒரு பிராணி, ஈ என்ன பண்ணுது? அத தர்காவில் போட்ட சர்க்கரை பூசிருப்போம்ல, அதை கொஞ்சம் நக்கி எடுத்துட்டு போகுது. அந்த ஈடம் இருந்து அதை பறிக்கணும். அவருக்கு இப்படிக்கான ஏன் விளையாடுறியா, நீ ஏன் வீட்டு சொல்லிட்டு போறியா அப்படின்னு கேட்க. அல்லாஹ் கேட்க, இவரிடமிருந்து எதையாவது எடுத்துக்கொண்டால் இவர்களால் மீட்பார்களா? ஒரு ஈட்டை வேகாட்ட முடியாது. நீ எனக்கு பிள்ளை தருவியா? எங்களுக்கு மழை பெய்ய வைக்கிறியா? எங்க வறுமையை நீக்குவியா? நீ யார வணங்குறியா? அது கண்ணு முன்னாடி தெரியுதப்பா. அது பிரகாவா இருக்கட்டும், கொஞ்சம் யோசிப்பா. என்ன யோசி? அவர்களுக்கு அதில் நன்மை செய்ய யோசி, உனக்கு செய்வாங்களான்னு யோசிக்காரு. எதை யோசி? நீ எதை வணங்குறியோ, யார வணங்குறியோ, அவர்கள் தங்களுக்கு நன்மையையோ தீமையோ செய்வதற்கு அதிகாரம் படைத்திருக்கிறார்களா? இது பகுத்தறிவை தூண்டுதா? சிந்தனையை தூண்டுதா? உங்களை குருட்டு கொண்டு போய் தள்ளலாம். அல்லாஹ் அப்படி கேட்கிறான். அதோட விடல, இன்னும் அவங்க விளங்காம இருந்த இப்படி கூட கேட்டுப்பாரு. அல்லாஹ் சொல்றான், நபியை இப்படி கேளு, ஹல் யஸ்தவில் அமா வல் பஸீர், குருடனும் பார்வை உள்ளவனும் சமமா? நீ யார வணங்குறியோ அவருக்கு பார்வையே காணா, உனக்கு பார்வை இருக்குது, நீ பார்க்கிற அந்த கபர் பக்குதா? பார்வை உள்ளவனும் குருடனும் சமமா? அம் ஹஸ்தவில் அம் ஹல் தஸ்தவில் லுலாத்து வன்னூர், இருளும் ஒளியும் சமமா? அம் ஜலூன் அல்ல கேட்கிறான். நான் கேட்கிறேன், இவர் அல்லாஹ் இருப்பாரோ? இவர் மலையை தருவாரோ? அவர் ரிஸ்க் தருவாரோ? இவர் பாஸ்போர்ட் தருவாரோ? இவர் விசா தருவாரோ நினைக்கிறிய? அதுக்கு அல்லாஹ் கேட்கிறான், சிந்தனை தூண் அப்படி. அம் ஜஅலூ லில்லாஹி ஷுரகா, அல்லாஹ்வுக்கு பங்காளிகளை இவங்க ஏற்படுத்துறாங்களா? ஹலகூக ஹல்கிஹி ஃபதசாபஹல் ஹல்கு அலைஹிம், அல்லாஹ்வை போலவே அவர்களும் நிறைய படைக்க ஆரம்பித்து அதனால் இவர்களுக்கு குழப்பம் ஏற்பட்டு விட்டதா? அல்லாஹ் கேட்கிறான். நீ எப்ப குழம்பலாம்? அது பாட்டுக்கு பார்த்தா புதுசா படைச்சு படைச்சு தர்காவுல இருந்து புதுசு படைப்பா வந்துகிட்டு இருக்கு. தர்கா வாடகை நிக்கிறோம், அல்லாஹ் படைச்ச யானை கழுதெல்லாம் பார்த்து விட்டோம். தர்கா உடனே செய்து பார்க்காத புதுசா வெளியே வருது. என்னடா இது, இவரும் படைச்சு படி தள்ளிட்டு இருக்கிறாரு. இல்ல அது பாட்டுக்கு வெளியே வந்துகிட்டு இருக்கு. ஒரு புதுசு புதுசு பிராணியா வருது. 7 காலில் ஒரு பிராணி வருது, 5 காலில் ஒரு பிராணி வருது, 2 வாயு உள்ள ஒரு பிராணி ஒண்ணு வருது, 3 கொம்பு தலையில இருக்குது. இப்படின்னு ஏதோ படைச்சு விட்டுட்டு இவரும் படைக்கிறார்ல, ஏன் படைச்சிருக்க மாட்டார்னு குழப்பம். என்னத்துக்கு குழப்புற? அவர்களும் அல்லாஹ்வை போலவே படைத்து யாரு படைச்சிட்டாங்கன்னு உனக்கு குழம்பி போச்சா? அல்லாஹ் கேக்குறான், எதுக்குடா நீங்க உன்னோட போய் தர்றீங்க? அவர்களும் படைத்திருப்பார்களே, ஆனால் நீ என்ன செய்யலாம்? அவனும் படைக்கல, நான் அவனும் படிக்கிறான்ல, அது உங்களுக்கு குழப்பம், கன்ஃபியூஸ் ஆகி போயிட்டோம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு அட்டா இருக்கு, ஒரு இடத்துல தர்றான்னு சொன்னா ஒரு ரேஷன் கடை தான் உங்க தெருவில் இருக்குது, 2 ரூபாய்க்கு அரிசி போடுறான். நீ என்ன செய்யணும்? அந்த ஒரு ரேஷன் கடையில போய் தான் நிக்கணும். நீ என்ன பண்ற? ஒரு ரேஷன் கடை தான் தெருவில் தெரிஞ்சுக்கிட்டு அங்கதான் 2 ரூபாய்க்கு அரிசி தருவான்னு தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன செய்யற? ரேஷன் கடைக்கு ஏத்த போய் நிக்கிற, ரேஷன் கடைக்கு அடுத்த வீட்டுல 2 ரூபாய்க்கு அரிசி தாங்குற. ஏன்டா குழம்புற? எப்படி போய் நிக்கலாம்? இங்கே 2 ரூபாய்க்கு அரிசி கொடுத்து, அங்கே 2 ரூபாய்க்கு அரிசி கொடுத்து, அங்கே 2 ரூபாய்க்கு அரிசி கொடுத்து, அவன் ஒரு நோட்டீஸ் கொடுத்து, இவன் ஒரு நோட்டீஸ் கொடுத்து, ஏழைக்கு வேண்டு கூப்பிட்டு, உங்களுக்கு வேண்டு கூப்பிட்டா நீ செய்யலாம், நீ நிக்கலாம். ஒத்த நாடு அப்படியும் படைக்கலாம். யாரும் படைச்சு நான் பார்க்கவே இல்லையா? எந்த ஒரு தர்காவுலையோ, எந்த ஒரு சூரியனோ, எந்த ஒரு சந்திரனோ இன்னொரு பொருளை படைத்து நம்ம பார்க்கவே இல்லை. அப்ப எப்படி அவங்க படைச்சாங்க நம்புறீங்க? ஏன் உங்களுக்கு குழப்பம் வருது? அப்ப இந்த ஒரு கடவுள் விஷயத்தை கூட அல்லாஹ் என்ன செய்யறான்? தெளிவான காரணங்களை சொல்லி விளங்குங்கள், சிந்தியுங்கள் என்பதற்கேற்றவாறு நமக்கு சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி அல்லாஹ் கேட்கிறான், இன்னொன்னு கேட்கிறான் பாருங்க.
ஒரு அல்லாஹ்வை நம்புறதுக்கு எப்படி எல்லாம் பாட்டு பாருங்க. எல்லாமே அறிவுக்கு தூண்டக்கூடிய பாயிண்ட். இதுக்கு அறிவு தூண்டாது. இதை விளங்கிட்டோம்னு சொன்னா மூளையே சார்பாகும், ஒட்டுமொத்தமாகவே மூளை நல்லா கூர்மை அடையும். அல்லாஹ் கேட்கிறான், உங்கள்ல இருந்து நான் ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? அல்லாஹ் கேட்கிறான், உங்களிலிருந்து நான் உதாரணம் சொல்றேன். உங்கள்கிட்ட ஒரு வேலைக்காரன், ஒரு அடிமை. வேலைக்காரன் கூட சுதந்திரம் இருக்குங்க, அடிமை தான் இல்ல உதாரணம் சொல்றான். உங்களுக்கு ஒரு அடிமை இருக்கிறான். நீ ஒரு கோடீஸ்வரன். நீங்க என்ன செய்றீங்க? ஒரு கோடீஸ்வரனா இருக்கிறீங்க, லட்சாதிபதியா இருக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு அடிமை கார் கொடுத்து வாங்கிட்டீங்க. அந்த அடிமைய கூப்பிட்டு, இந்த பாரு நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணு, இந்த கோடி ரூபாயில எனக்கு என்ன அதிகாரம் இருக்கோ அந்த அதிகாரம் உனக்கு இருக்கிறது, இந்த இதை நான் என்ன முடிவுலாம் செய்யணும் அதெல்லாம் நீனு செஞ்சுக்க, இப்படின்னு எவனாச்சும் சொல்லுவேலாடான்னு கேட்கிறான். அல்லாஹ் கேட்கிறான், லரபலக்கும் மசலன் மின் அப்புசிக்கும், உங்களிலிருந்தே நான் உதாரணம் சொல்கிறேன். அல்லக்கும் மின்ன மலக்கத்து ஐமானுக்கும் மின்சதா, நீங்கள் கார் கொடுத்து வாங்கிய அடிமைகளிலே உங்களுக்கு பங்காளிகள் உண்டா? பங்காளிகள் வச்சுக்கிறீங்களா? பீமா ரசக்கனாக்கும், உங்களுக்கு நான் வரி வாரி வழங்க செல்வம் இருக்கிறது, அதுல நீங்க காசு கொடுத்து வாங்கின அடிமையை சமாக்கி அவங்களும் நீங்களும் சமமா ஆயிருவீங்களா? எனக்கு உள்ள அதிகாரமே இந்த செக்கு புக்கில் நான் ஒரு நாளைக்கு கையெழுத்து போடுறேன், நீ ஒரு நாளைக்கு கையெழுத்து போடு, கொடுப்பீங்களா? சாவியை கொடுத்து இன்னைக்கு வர ஆளத்தை நிறுத்துக்க, நாளைக்கு வர ஆளத்தை நான் எடுத்துக்கிறேன் என்று கொடுப்பீங்களா? சமளவில் அதிகாரத்தை கொடுப்பீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு கதாலிக்கணும் பசிருள் ஆயாத், இப்படித்தானப்பா அத்தாட்சிகளை நாங்க தெளிவுபடுத்துறோம். சிந்திக்கிற மக்களுக்கு கேட்கிறேன், நீ செய்ய மாட்டேன்னா நான் எப்படா செய்வேங்கிறான்ல. நான் படைச்சிட்டு இந்த பூமியை நான் படைச்சிருக்கிறேன், ஒரு ஆளை கூப்பிட்டு நீ பாதி வச்சுக்கன்னு சொல்லுவேனா? நீ செய்ய மாட்டேங்கிற ஒரு அடிமை செய்வேனான்னு கேட்கிறான்ல. நான் எப்படா செய்வேன்? சூரியனை நான் வச்சிருக்கிறேன், சந்திரன் நான் படைச்சிருக்கிறேன், நான் என்ன செய்யறேன்? அப்துல் கலாம் கூப்பிட்டு நீங்க சூரியனை நீங்க பாத்துக்கிறீங்க, சந்திரனை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன்னு நினைக்கிறியா நீ? நான் எப்படி செய்வேன்? நீயே செய்வ, அடிமை செய்ய மாட்டேன், உன்னை அவளையும் படைச்ச எஜமான் எப்படி செய்வேன் அப்படின்னு சொல்லி இதுல சிந்திக்க தூண்டுதா? கண்ண முடிக்க நம்ம சொல்லுதா? அப்படி அல்லாஹ் சிந்திக்க தூண்டுகிறான். அடுத்து என்ன செய்யறோம்? கேட்கிறான், ஏன்டா போய் அவரை வணங்குறீங்க இவரை வணங்குறீங்கன்னு கேட்டா நிறைய விஷயங்கள் இருக்கு, ஒன்னொன்னா சொல்றேன். இப்ப ஒரு கடவுள் கொள்கை என்பதை கூட அல்லாஹ் கூட கண்ண மூடிக்கு நம்ப மாதிரி போக்கவே இல்லை, கருத்தூண்டு சிந்தித்து வழங்குமாறு தான் போதிக்கிறான். அப்ப அன்றைக்கு இருந்த மக்காவில் காவிர்கள் என்ன பண்ணாங்கன்னு கேட்டா, நாங்க அல்லாஹ் நினைச்சவங்களை எல்லாம் வணங்கல, அல்லாஹ் இடத்துல வாங்கி தருவாங்க, பரிந்துரை செய்வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். இது கேட்டவன் அவன் சரி, அவன் தனக்கு தானே சரி நினைச்சுக்கிறான். அல்லாஹ் கேட்கிறான், ஏன்டா பரிந்துரை செய்வாங்கன்னு சொல்றிய? இவர் நல்லவர், இவர் ஒழுக்கமாக ஒரு அவுளியா என்ன செய்வாரு, இவரை பத்தி பரிந்துரை செய்வாருங்கிற, அதுக்கு என்னடா அர்த்தங்கள? அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு தெரியாது, இவர் சொல்லி தருவார் அர்த்தமானு கேட்கிறான். அதனால அல்லாஹ் கேட்கிறான், இதுக்கு என்னடா அர்த்தம் கேட்கிறான். என்ன பண்ற? அப்துல் கார் ஜீலானி எங்களை பத்தி அல்லாஹ்ட்ட பேசி வாங்கி தருவாருங்கிறிய, அப்ப எனக்கு தெரியாது அவரை பத்தி. அப்துல் கார் ஜீலானி எனக்கு அறிமுகப்படுத்த போறாரா? நாகூர்ல அடங்கியிருக்கிறார் சாவுல மீது, அவர் தான் உன்னுடைய தராதரத்தை பத்தி எனக்கு புரிய வைக்க போறாரா? நான் ஒண்ணுமே தெரியாத ஒரு ஆளா? அப்ப என்னடா நீங்க சொல்ல வர்றீங்க? அல்லாஹ் கேட்கிறான், அப்படியே வார்த்தையே கேட்கிறான். எப்படி யாபுதூன மின்தூன் இல்லாஹி மாலா எல்லோருக்கும் மலா என்பகும், தங்களுக்கு பயன் தராத தீமை தராதவற்றை வணங்குகிறார்கள். இவர்கள் அல்லாஹ்விடமே எங்களுக்கு பரிந்து பேசுவார் என்று சொல்கிறார்கள். குல் நபியே நீர் கேளுங்கள், அத்துனபியூனல்லாஹ் பிமா லா யஅலமு ஃபிஸ் ஸமாவாத்தி வலா ஃபில் அர்த், வானத்திலும் பூமியிலும் அல்லாஹ்வுக்கு தெரியாத விஷயம் இருந்து அதை சொல்லிக் கொடுக்க போறீங்களான்னு கேளுங்க. எப்படி பதில் கொடுக்க சொல்றான்? அல்லாஹ் கொஸ்டின் பண்ண சொல்றான். அவுலியா உங்களுக்காக சிபா பண்ணி என்கிட்ட பேசுவாங்கண்டா என்ன அர்த்தம்? எனக்கு உங்களை பத்தி தெரியாது, இவர் எனக்கு சொல்லி தருவாருன்னு அர்த்தம். இதான அர்த்தம் கேளு. கேள்வி எப்படி கேட்க சொல்றான்? குல் நபியை நீங்கள் கேளுங்கள். என்ன கேட்கணும்? அத்து நபி உணவா, அல்லாவுக்கு நீங்க சொல்லி கொடுக்குறீங்களா? விமலாய அலமோ ஹிஸ்ஸமாவாத்தி வலா ஃபில் அர்த், இந்த வழியிலும் பூமியிலும் அல்லாவுக்கு அறியாமைகள் இருந்து அதை நீங்க சொல்லி கொடுக்குறீங்களா? இதுல என்ன விளங்குது? சிந்திச்சு வழங்கு. ஒரு கடவுள் தான் இருக்க முடியும், ஒண்ணுக்கு மேல இருக்க இயலாது, அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்காது, அதுதான் அறிவுபூர்வமானது, சிந்திக்கிற ஒவ்வொருவனுக்கும் அந்த முடிவு தான் வரும் என்று அல்லாஹ் நமக்கு போதிக்கிறான். அதே மாதிரி வணங்கக்கூடிய பிற பிற உருவங்களை வணங்குகிறார்கள், அவர்களை நோக்கி அல்லாஹ் கேட்கிறான், அலஹும் அர்ஜுலுன் யம்ஷூன பிஹா, நீங்கள் யாரை வணங்குகிறீர்களோ அவங்களுக்கு கால் இருக்கா?
இருக்குன்னு காட்டிடுவாங்கல. அல்லாஹ் கேட்கிறான் எம்ஷபியா நடக்க கால் இருக்குதா? கால் இருக்கு, பொம்மைக்கு கால் இருக்குதா செய்யும் நகுமா? அப்ப அதுக்கு கால் இருக்குதான்னு கேட்டு நிறுத்தாம அல்லாஹ் கேட்கிறான் நடக்கிற கால் இருக்குதா? அமலகும் ஐதீன் சிவனபியா பிடிக்கிற கை இருக்குதா? கையிலான்னு கேட்கலாம், ஆமான்னு காட்டிடுவாங்க. இந்த கை இருக்கு. அல்லாஹ் என்ன பண்றான்? அமலகும் ஐதீன் எபுத்து சிவபியா பிடிக்கிற கை இருக்கிறா? அமலகும் ஆயுனுன் யுபுசீனுனபியா பார்க்க கண்ணு இருக்கிறதா? அமலகும் ஆதானுன் எஸ்மௌனபியா கேட்கிற கால். அப்படி அந்த வர்ணனை அடிக்கிறான் பாருங்க. நீ யாரை வணங்குறியோ அவருக்கு பிடிக்கிற கை இருக்குதா? நடக்கிற கால் இருக்குதா? பார்க்கிற கண்ணு இருக்குதா? கேட்கிற காது இருக்குதா? சிந்திக்க மாட்டீங்களா? இது கூட யோசிக்க மாட்டீங்களா? அப்ப எப்படி எல்லாம் கேட்கிறான்? உங்களை குருட்டுத்தனமாக பின்பற்ற சொல்லவே இல்லை. ஆய்வு செய்ய, சிந்தி பாரு. ஒரு நிமிடம் கண்ணை கொண்டு நம்ம செய்வது சரியா? போற போக்கு சரியா? நம்ம மூளை இறைவன் கொடுத்திருக்கிறானே, அந்த மூளை சொல்லுகிற தீர்வு இதுக்கு ஏற்றபடி இருக்கிறதா என்று விளங்கி பின்பற்றுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லியாட்டுகிறான். மகன் செய்கிறார் ஐசாமி, அவர் தூதர் தான். அது ஹலத்தின் கபலிகி ருசுலு, அவருக்கு முன்னால் தூதர்கள் எல்லாம் போய்விட்டார்கள். உம்முஹு சித்தீகா, அவருடைய தாய் உண்மைப்படுத்தக்கூடியவராக இருந்தார். இதை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், தானா யகுலானி தாம், ரெண்டு பேரும் உணவு உண்பவர்களாக இருந்தார்களா இல்லையா? நீங்க என்ன பண்றீங்க? கடவுளுங்கிறீங்க, கடவுளுக்கு புள்ளங்கிறீங்க. உங்க நம்பிக்கைப்படியே சோறு தின்றாங்களா இல்லையா? ரொட்டி தின்றாங்களா இல்லையா? திராட்சை ரசம் குடிச்சாங்களா இல்லையா? தண்ணி சாப்பிட்டாங்களா இல்லையா? உங்க நம்பிக்கைப்படி காணா யகுலானித்தான், ரெண்டு உணவு உண்பவர்களாக இருந்தார்களா இல்லையா? அப்படி சொல்லிவிட்டு அல்லாஹ் கேட்கிறான், உன்னூர் நபியை கொஞ்சம் கவனமா பாரு. கைஃபனு பைனுலகுமுல் ஆயாத், சான்றுகளை எப்படி எல்லாம் நம்ம விளக்குறோம். சும்மா அன்னாயுபக்கூன், பிறகு எப்படி இவர்கள் திசை திருப்பி போகிறார்கள் சிந்திச்சு பார். எவ்வளவு அழகா நான் விளக்குறேன். திங்கிறாரு எப்படி கடவுளா இருப்பார்? வயிற்ற நிறைக்கிறதுக்கு ஒரு அவரு பசின்னு ஒண்ணு ஒரு உணவு போய் அவருக்கு உதவி செய்யற அளவில் இருக்கிறார். அந்த ஒரு கட்டத்தில் உணவு சிறந்துருது. இவர் தேவையை இவருக்கு என்ன வருது? ரொட்டியோ சோறோ ஆப்பிளோ திராட்சையோ இட்லியோ உப்புமாவோ பொங்கலோ தேவை. அது போய் தான் பழத்தை நிறைக்கும் என்று இருந்தால், அதுக்கப்புறம் என்னப்பா கடவுளுங்க சாப்பிட்டாருலப்பா, பசி இருக்குல்லப்பா, நான் எப்படி பயணத்துக்கு போடுறேன், அவங்க எப்படி கவனிக்காம ஓடுறாங்கன்னு பாரு. நான் எப்படி பயணம் போடுறேன், அவங்க எப்படி திசை இருக்காம கண்ணு காணாம ஒரு மாதிரியா ஓரஞ்ச இடத்துல ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று சிந்தித்து பாரு என்று அல்லாஹ் திருக்குர்ஆன்ல எடுத்து சொல்கிறார். அப்ப இதெல்லாம் எதுக்கு நான் சொல்றேன்னு கேட்டா, அல்லாஹ் இருக்கிறான் என்று நம்ப சொன்னாலும் சிந்திச்சு நம்புன்னு சொல்றான். அல்லாஹ் ஒருத்தன் தான் நம்புறதா சொன்னாலும் அதை சிந்திச்சு நம்புன்னு சொல்றான். முட்டாள்தனமாக அவர்கள் என்னென்ன சட்டங்களை கொண்டு வந்தோம் அது எல்லாத்தையுமே தவிடுபடி ஆக்குறதுக்கு காரண காரியங்கள் அள்ளி போடுறான். உலக மக்களுடைய அறியாமையை வளர்க்கிறதா இருந்தாலும் சரி, அவங்களுடைய மூடத்தனத்தை இடித்துரைப்பதாக இருந்தாலும் சரி, எல்லாம் எப்படி பண்றான் பாருங்க. எல்லாத்திலும் சிந்தனையை தூண்டும். உலகத்தில் நீங்க பாக்குறீங்க, உலகத்துல பார்க்கும் பொழுது நீங்க முடிவெடுக்கும் பொழுது எந்த இடத்துல தடுமாறுவீங்க தெரியுமா? எந்த பக்கம் ஜாஸ்தி இருக்கிறாங்க, எந்த பக்கம் கம்மியா இருக்கிறாங்க, இதெல்லாம் நம்ம தடுமாறுவோம். ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் ஒரு கடை ஜாமான் பண்ண கூட என்ன செய்வோம், எந்த கட்டை ஜாஸ்தியா இருக்குன்னு பார்ப்போம். ஆனா என்ன இருக்குது, இப்படி கியூல நின்று அம்புட்டு போய் ஏமாந்த சோனகிரியா போய் அல்வா கொடுத்து ஓடிய போயிட்டானுவோம். அதிகமா சாஞ்சாலும் கொஸ்டின் எழுப்பி சரியான ஆய்வு செய்யுங்க. தெய்வா இருந்தாலும் அதுல கொஸ்டின் எழுப்புங்க, இதான சரியானது. இதான கேட்கிறான். குல் நபியை உலகத்துக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்கள், லா யஸ்தவில் ஹபீஸு தய்யிப், நல்லதும் கெட்டதும் ஒரு கத்திலும் சமமாகாது. கஸரத்துல் ஹபீஸ், கெட்டது அதிகமாக இருப்பது உன்னை கவராலும் சரி, கெட்டதுதான் ஜாஸ்தியா இருக்கிறது. இன்னைக்கு சினிமா பார்க்கிறவர்கள் அதிகமா இருக்கிறீங்க, பார்க்காதவங்க அதிகமா இருக்கிறீங்களா? ஒட்டுமொத்த இந்திய சமூகத்தில், ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகத்தில், ஒட்டுமொத்த கோயம்புத்தூர் சமூகத்தை யார் அதிகம்? டிவி சினிமா இதான் ஜாஸ்தி. எல்லாரும் பார்க்கிறார், நம்ம பார்த்தா என்ன என்று விழுந்துடாதீங்க. கெட்டதில் அதிகமாக இருப்பார்கள், அது இருக்கும். ஆனால் உங்களை ஈர்த்து விடக்கூடாது, அறிவாளி இருக்கக்கூடாது. யாரை ஈர்க்க? மூளையற்ற அருமாறுகளை ஈர்க்க வேண்டும், சிந்தனையற்றவர்களை ஈர்க்க வேண்டும். சிந்தனை உள்ளவனாக வாழ்கிற முஸ்லிமை இது ஈர்க்கலாமா? எந்த பக்கம் நம்பர் அதிகமா இருக்குது என்று இருக்கலாமா? இருக்காது. தொழுவது அதிகமா தொழுவாத அதிகமா என்று பார்த்து அதில் ஈர்க்கப்படலாமா? அப்ப இது அல்லாஹ் என்ன செய்யறான், இந்த தத்துவத்தை உலகத்துக்கு சொல்றான். இது பல விஷயங்களுக்கு தீர்வு காணக்கூடியதா இருக்கிறது.
என்ன பல விஷயம்? எந்த ஒரு விஷயத்தை சரி தவறுன்னு முடிவு செய்யறதா இருந்தாலும் காரண காரியத்தை கேளுங்க. இது என்னமோ வாதம் கொண்டா, நீ என்னப்பா சொல்ற சொல்லு, நீ என்னப்பா சொல்ற, நீ என்னப்பா சொல்ற, நீ என்னப்பா சொல்ற, போட்டு அலசி ஆராய்ச்சி கடைசியா இது சரி இது தவறுன்னு வரணுமே தவிர நீ என்ன சொல்ற இப்படியா உன் பக்கம் 200 இருக்காங்க, நீ என்ன சொல்ற இப்படியா உன் பக்கம் 50 இருக்காங்க, இதான் சரி சொல்ல முடியுமா? அதான் சரின்னு சொல்ல முடியுமா? அப்ப ஒரு மார்க்க விஷயத்தையோ உலக விஷயத்தையோ எந்த விஷயத்தையோ நல்லது கெட்டதுன்னு தீர்மானிப்பதற்கு இதை ஒரு காரணமா ஆக்காதீங்க அப்படிங்கிறான. இது அறிவுபூர்வமான ஒரு முடிவா, சிந்தனையை தூண்டுகிற முடிவா, நம்மளை மூளையற்றவர்களாக ஆக்குகிற முடிவா? அப்ப அல்லாஹ் சொல்லக்கூடிய எல்லாமே எப்படி இருக்கிறது? அறிவை தூண்டக்கூடியதாக இருக்கு. சரிதான, கரெக்ட் தான். இது எந்திரிச்சு மூளை செலவழிச்சு பார்த்தோம்னு சொன்னா இது கரெக்டா தானே தெரிகிறது. பல விஷயங்கள்ல அதிகமான பேர் செய்யறது சரியா இருக்குது, சில விஷயங்கள்ல கம்மியான பேர் செய்யறது சரியா இருக்கிறது. அதுக்காண்டி அதிகமா இருக்கலாம் தப்புன்ற கூடாது. மழை பெய்யுது எல்லாரும் கொடை பிடிச்சிட்டு போவோம், ஒரு பையன் கொடை பிடிக்காம போவான், கொஞ்சம் பேர் கொடை பிடிக்காம இருக்கிறாங்க தான் நல்லதுன்னு சொல்லி நம்ம பிடிக்காம போக முடியுமா? சில நேரங்களில் அதிகமான பேர் செய்வதும் சரியாக இருக்கும், சில இடங்களில் கொஞ்சம் பேர் செய்வதும் சரியாக இருக்கும். கொஞ்சத்தையும் அளவுகோல் ஆக்கக்கூடாது, அதிகத்தையும் அளவுகோல் ஆக்கக்கூடாது. அந்த காரண காரியங்கள் அளவுகோலாக்க வேண்டும். இது சரியா இது சரியா, எத்தனை பேர் இருக்கிறான் என்பது ஒரு மேட்டரே கிடையாது. சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பொய்யையும் நல்லதையும் கெட்டதையும் முடிவு செய்வதற்கு இது ஒரு கணக்கே கிடையாது. இது என்ன? இது சிந்தனையை தூண்டக்கூடிய முடிவா அல்ல நம்மளை மூளையற்றவர்களா ஆக்கக்கூடிய முடிவா? சிந்திச்சு பாரு. அதே மாதிரி அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஒயன் துத்தி அக்கரம் அன்பில் அருளி யுதில்லு கான்செப்ட். இதே கான்செப்ட் தான், இதே மேட்டர் வேற வார்த்தையில் சொல்றான். நீங்க பூமியில் உள்ள ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அதிகமான பேர் என்ன செய்கிறார்கள் என்று பார்த்து அதையே ஒரு அளவுகோலாக கொண்டு அதன்படியே உங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால் யுதில்லுக அன் சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலிருந்து உங்களை மாற்றி விடுவார்கள். அது போதும். ஒரு அளவுகோலா வைங்க இருப்பதற்கு இதுவே போதும். உங்களை வழிகெடுக்க, உங்களை நரகத்தில் தள்ள, உங்களுடைய மறு வாழ்க்கையை பாழாக்க, உலகத்திலே நீங்க நாசமா போவதற்கு இருக்க எது போதும் அதை நான் ஏத்துக்கிறேன் என்று முடிஞ்சு மூளையற்ற ஒரு ஆள் செய்யற வேலை என்று அல்லாஹ் என்ன செய்யறான்? தெளிவாக அறிவிக்கிறான். அதே மாதிரி நம்ம பார்க்கிறோம், குர்ஆன் சொல்லக்கூடிய எல்லாமே காரண காரியத்தோட சொல்றோம். சூரியன் கடவுள் இல்ல, சந்திரன் கடவுள் இல்ல, அப்துல் காதர் கடவுள் இல்ல, ஷாவுல் மீது கடவுள் இல்ல, இப்படித்தான் சொல்லலாமே தவிர அதுக்காக வேண்டி அவங்களை திட்டலாமா? திட்டக்கூடாதுல. ஏன் திட்டுறாங்க சில பேர்? பெரிய ஈமானுடைய திப்பை காட்டுவதாக நினைத்துக் கொண்டு என்ன செய்யறாங்க? ஒருத்தன் அப்துல் காதர் திட்டுறாங்க, என்ன பண்ணாண்டு ஒருத்தன் ஷாவுல் மீது திட்டுறான். இது மாதிரியான அதெல்லாம் நாங்கள் கடவுளை ஏத்துக்கிற மாட்டோம் என்பது தனி. இப்ப நம்ம அறிவை கொண்டு சிந்திக்கிறோம், இது என்ன விளைவை ஏற்படுத்தும் உலகத்தில்? இது நல்ல விளைவை ஏற்படுத்துமா கெட்ட விளைவை ஏற்படுத்துமா? அதை அறிவுபூர்வமாக அல்ல அணுகிறான் பாருங்க. வலா தசுப்புல்லதீன எதுவுன மிந்துனில்லா, அல்லாஹ்வை வணங்குகிறார்களே அவர்களை நீங்கள் ஏசிவிடாதீர்கள். அல்லாஹ் தவிர எத்தனையோ தெய்வங்களை அவர் வணங்குவார்கள். நீங்க அந்த வழக்கம் சரியில்லை, அது கடவுள் இல்லைங்க, நாங்க ஏத்துக்க மாட்டோம்ங்க, ஒரு கடவுள் தாங்க இருக்கணும்னு பேசுங்க. அவங்களுடைய அந்த கதைகளை எடுத்து அசிங்கப்படுத்தி ஒரு ஆபாசமாக ஆக்கி இது மாதிரி நீங்கள் செய்யாதீர்கள். ஏனென்றால் அதுவும் அறிவு இல்லாமல் அவன் அல்லாஹ்வை திட்டுவான். விளைவு எங்க போய் முடியும்? நீ போய்கிட்டு வேற சமுதாயத்தினுடைய கடவுள்களை ஏசினால் அது உன் பார்வையில் கடவுள் இல்லாமல் இருக்கலாம். நம்ம வணங்குகிற அல்லாஹ் அவன் பார்வையில் கடவுள் இல்லாமல் இருக்கிறான. அப்ப நீ ஏசுனவன் என்ன செய்வான்? திருப்பி ஏசுவான் அறியாமல. அப்ப என்னவாக நம்முடைய செயல்கள் அது என்ன விளைவை ஏற்படுத்துதுன்னு சிந்திச்சு அதுக்கு உன்னைய திட்டுனா பரவாயில்லப்பா, உன்னையும் உலகத்தையும் படைச்சிருக்கிற இறைவனை திட்டினால், அவனை இது மாதிரி கொச்சைப்படுத்தினால், அவனை கேவலமா படுத்தினால் இது எங்க கொண்டே முடியும்? அப்ப எல்லாமே என்ன சொல்றான்னு கேட்டா குருட்டுத்தனமா உங்களுக்கு சொல்லவே இல்லை. உன்னை சொன்ன அதுக்கு அங்க இருந்து என்ன ரியாக்ஷன், ரியாக்ஷன் என்ன, அதுல எங்க போய் முடியும்? அவ்வளவு வேணாங்க. இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் பள்ளி வாசல் மட்டும்தான் வழிபாட்டு தலம், வேற எதுவும் வழிபாட்டு தலம் இல்லை. நம்ம நம்பிக்கையான நம்ம வழிபாட்டு தலம் சொல்ல மாட்டோம். இந்த ஆர்குமெண்ட் நீங்க எடுத்து வைக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் அல்லாஹ் சொல்றான், நீங்க அது கோயில் தானே அப்படின்னு போய் கோயில வைக்கலாம், சர்ச்சில் போய் கொண்டு வைக்கலாமா? போவாண்டவர் என்ன உலர்ந்தார் சொன்னா அதுக்காக வேண்டி அங்க போயிட்டு அவனுடைய தேவாலயத்தில் கொண்டு எறிகிறதா?
அவர் வாபஸ் வாங்கிட்டார், மன்னிப்பு கேட்டார், அது ஒரு விஷயம். அட மன்னிப்பு கேட்கறேன்னு வைங்க, எவனோ ஒருத்தன் சொன்னாங்கிறதுக்காண்டி கோயில்ல போய் கொண்டு வைப்பீங்களா? சர்ச்சில் தாக்குதல் பண்ணுவீங்களா? குருத்வாராக்கள் எரிப்பீங்களா? இத பத்தி அல்லாஹ் கேட்கிறான், லவ்லா தஃபுல்லாஹி நாஸ வல்லஹும் பிவௌலின், மனிதர்கள் ஒருவரை கொன்று மற்றவரை அல்லாஹ் தடுத்திருக்காவிட்டால் லஹுத்திமத் சவாமிஉ, கிறிஸ்தவ ஆலயங்கள், ஒபியவுன் யூத ஆலயங்கள், அதே மாதிரி மசாஜிது யுதுக்கர் ஃபீ ஹஸ்முல்லாஹி கஸீரா, அல்லாஹ்வுடைய பெயர் அதிகமாக சொல்லப்படுகிற மஸ்ஜிதுகள் எல்லாம் இடிக்கப்பட்டு விடும். நீங்க கோயில் அடிச்சா அவன் பள்ளி அடிப்பான், நாளைக்கு நீங்க சர்ச்சை அடிப்பீங்க, நாளை கழிச்சு வெளியே நம்ம ஜும்மா வந்து அடிப்பான். அப்ப நீ சொல்றான், அடே கோவில் அவனுக்கு பள்ளிவாச கூடாதுன்னா உனக்கு கோவில் கூடாது சொல்லிட்டு போயிட்டு இருக்கனே. இந்த இடத்தில் எல்லாம் எதுவும் நடக்காது என்று எல்லாம் நம்புகிறோமே, அந்த இடத்துல கொண்டே உன்னுடைய கோபத்தை, உன்னுடைய ஆத்திரத்தை, இந்த கலவரம் நடந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஆத்திரம் நடந்தாலும் சரி, ஒவ்வொரு சமுதாயத்தினுடைய வழிபாட்டு தலங்களை அடுத்த சமுதாயம் பாதுகாக்க வேண்டும். இல்லன்னா பக்தியா அதை சடாக்கணி போடுறதா இருந்தா கூட உனக்கு எதிர ஆயுதத்துக்கு குத்தம் வந்தாலும் திருப்பிட்டு குத்து, அங்க காட்டு. அவன் உண்டு, அவன் வேலை உண்டு, கோயிலுக்கு போறான், அவன் உண்டு, வேலை உண்டு, பூஜை செய்யறதுக்கு போறான், தூரத்துக்கு போறான், அங்க போய் நீங்க அடிப்பீங்களா? அங்க போய் தாக்குதல் பண்ணுவீங்களா? இது என்ன முறை? இது இஸ்லாம் ஒரு காட்டுமிராணித்தம் என்று சித்தரிக்கிறது. இதுல என்ன சிந்தனை பூர்வமான முடிவு இருக்கு பாத்தீங்களா? கொள்கையிலேயும் இஸ்லாம் வளைய மாட்டேங்குது, தெளிவா சொல்லுது, அல்லாஹ் மட்டும் வணங்கணும், வேற யாரும் வணங்க கூடாது, இது மட்டும் தான் வழிபாட்டு தலம், அது வழிபாட்டு தலம் இல்ல சொல்லுது. அதே நேரத்தில் அதையும் கை வைக்க கூடாது, அது அவங்களுடைய உரிமை, அவங்களுடைய பொருள். அதை இடிச்சேன்னு சொன்னா அல்லாஹ்வை அதிகம் துதிக்கிற பள்ளி வாசல்களும் இடிக்கப்படும். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், மசாஜிது யுதுக்கர் ஃபீ ஹஸ்முல்லாஹி கஸீரா, அல்லாஹ்வின் திருநாமம் அதிகம் அதிகம் பேசப்படல, பள்ளி வாசல்களும் கூட இடிக்கப்பட்டு விடும். கவனிக்கணும், பள்ளி வாசலுக்கு மட்டும் இல்லங்க, அனைவரும் ஒப்புக்கொண்ட சில விதிமுறைகளை ஒரு காலத்திலும் ஒருவரும் மீறாமல் இருப்பதுதான் பகுத்தறிவு, மீறாமல் இருப்பதுதான் சிந்தனை உள்ளவர்கள் எடுக்க வேண்டிய முடிவு. பஸ்ல போறோம், ட்ரெயின்ல போறோம், யுத்தத்துக்காக போறான் எல்லாரும். பஸ்ல போறவன் அவன் என்ன தேவைக்கு போறானோ, என்ன அவசரத்துக்கு ஓடுறானோ, என்ன கோரிக்கைக்காக ஓடுறானோ, யார் ஆஸ்பத்திரியில் சேர்க்க ஓடுறானோ, யார் பணம் கட்ட ஓடுறானோ, எந்த பொண்டாட்டிய பிரசவத்துக்கு விட்டுட்டு புள்ள பிறந்துச்சான்னு பாக்குறதுக்கு ஓடுறானோ, எத்தனையோ விஷயங்களுக்கு ரயிலையும் பஸ்லையும் பிரயாணம் செய்வார்கள். இதுல எல்லாரும் போவார்கள். அதுல போறவர்களுக்கு பிரயாணத்தை தவிர வேறு எந்த விதமான குறிக்கோள் இருக்காது, எந்த விதமான ஒரு சிந்தனையும் ஒரு வன்முறை சிந்தனைகள் இருக்காது. நம்ம பஸ்ல போய் கொண்டு வச்சோம்னா, ரயில்ல போய் கொண்டு வச்சான்னு சொன்ன எவன் வச்சாலும் சரி, இது முஸ்லிமுக்கு சொல்றது விளைவிக்க கூடாது. உலகம் ஆண்ட இஸ்லாம் சொல்கிறது, இதுல எல்லாம் உங்களுடைய கோபங்களை காட்டுறதுக்கு இடம் இல்லை. நீங்கள் யாரு மோதிக்கொண்டாலும், யாரோடு மோதிக்கொண்டாலும் நேரு நேரம் வரும்போது மோதிக்க, அது உலகத்தினுடைய எல்லா சட்டங்களும் அனுமதிக்கும், இஸ்லாமும் அனுமதிக்கும், எல்லா மார்க்கங்களும் அனுமதிக்கும். உன்னை எதிர்த்து உனக்கு எதிராக ஆயுதத்தை தூக்கி கொண்டு வந்தால் நாங்க வெட்டிட்டு போங்க கொடுன்னு சொல்லி எவனுக்கும் இஸ்லாம் சொல்லவே இல்லை. ஒவ்வொருத்தரும் தன்னுடைய சொத்தை காக்க வேண்டும், தன்னுடைய உடைமையை காக்க வேண்டும். அதுக்காக வேண்டி உன்னுடைய கையாட்டத்துக்காக வேண்டி இந்த மாதிரி செய்வீங்களா? சந்தையில் வைப்பீங்களா? பஸ் ஸ்டாண்ட்ல வைப்பீங்களா? இப்ப நபிகள் நாயகம் இவ்வளவு வேண்டியது இல்லைங்க. திருமலை குர்ஆன்ல எடுத்து பார்க்கிறோம், அன்றைய அரபுகள் 4 மாசத்துக்கு போர் செய்யலாம். 4 மாசத்துக்கு வருஷம் பூரா சண்டை. ஏன்னா நாடோடி சமுதாயம் தான், எப்ப பார்த்தாலும் சட்டம். 4 மாசங்கள் புனித மாசம் அறிவித்துக் கொண்டு அந்த 4 மாதங்கள்ல ஆயுதத்தை தூக்கவே மாட்டாங்க. இந்த 4 மாதம் எப்படி இருக்கும் கேட்டா, எவனும் எது பயப்படாம எங்கேயும் போகலாம். அதுல சண்டை போடாதீர்கள் அல்லாஹ் சொல்றான். மின்ஹா அர்பாத்துன் ஹுரும், அல்லாஹ் படைத்த மாதங்கள் 12, அதில் 4 மாதங்கள் புனிதமிக்கவை, அதிலே நீங்கள் யுத்தம் செய்யாதீர்கள், யாருக்கு எதுவும் ஆயுதம் தூக்காதீர்கள். எதுக்கு இதை சொல்றான்? எதுக்காக இதை சொல்றான்? விளைவுகள், அதாவது எல்லாரும் சேர்ந்து கொண்டு ஒப்பந்தத்தை, எழுதப்படாத ஒப்பந்தம் இருக்கும், அதை போய் உடைச்சா உலகத்தில் எவனுமே நிம்மதியா வாழ முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவுக்கு ஹஜ்ஜுக்கு போறாங்க, தடுக்கப்படுகிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை உம்ராவுக்கு போறாங்க, தடுக்கப்பட்டவுடன் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஊருக்குள்ள அனுப்புறாங்க பேச்சுவார்த்தை நடத்த. போன ஆளை காணோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸ்மான மர்மனை அனுப்புறாங்க,
போனால காணோம். இங்க என்னவாச்சு பிரச்சனை? உஸ்மான கொடுப்பாங்களோ, போனாலும் ஒண்ணும் காணாம. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தூதர்களை கொல்லக்கூடாதுன்னு தானே ஒரு மரபு இருக்குது. தூதரா அனுப்பி இருக்கும் போது அவரையே கொல்றாங்கன்னா இது வந்து உலகமே ஒத்துக்கொண்ட ஒரு சட்டத்துக்கு மாற்றமா இருக்குது. அப்ப இதை விடக்கூடாது. உஸ்மானுடைய உயிர் ரசூலுல்லாஹ் இதை பால தூதர்கள் கொல்லப்படக்கூடாது, இதை எல்லாம் கடைபிடிக்கணும். அந்த ஒரு தொடர்பு இருந்தா தான் சண்டை முடிஞ்சவன நாளைக்கு சமாதானமாவது ஏற்படும். அவனை வச்சுதான் பேச்சுவார்த்தை நடத்தும். இந்தியாவுக்கும் பாகிஸ்தான் யுத்தம். பாகிஸ்தான் தூதரை இந்தியாவில் கொள்ளுவானா? இந்தியாவில் தூதரை பாகிஸ்தான்ல கொள்ளுவான்? அமெரிக்கா தூதர் இந்தியாவில் இருப்பான், அவனை கொள்ளுவானா? தூதர்கள் என்பது ஒரு நாடும் இன்னொரு நாடும் தொடர்புவதற்கு அந்த ஒரு வாய்ப்பாவது இருந்தால்தான் இந்த வெறி அடங்கின பிறகு ஒரு சுமூகான நிலை ஏற்படுவதற்கு அந்த தூதர்களை வச்சுக்கிட்டு ஒரு சில காரியங்கள் செய்ய முடியும். அதுக்காக செய்து உலகமெல்லாம் ஒத்துக்கிட்டது அல்லாஹ்வுடைய ரசூல் ஒத்துக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் ஒத்துக்கிறாங்க தூதர்கள் கொள்ளக்கூடாது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னருக்கு கிஸ்ராவுக்கு என்ன செய்யறாங்க? கடிதம் கொடுத்து அனுப்புறாங்க, இஸ்லாத்துக்கு அழைப்பு கொடுத்து. அவன் என்ன பண்ணான் தெரியுமா? கடிதத்தை கிழிச்சான். கொண்டு வந்த தூதரனுமே செய்யல. இந்த கடிதத்தை நான் ஏத்துக்கிறேன். அவன் என்ன பண்ணிருக்கான்? குடிச்சிருந்தால கட்டி வச்சு உதன்னு இருக்கான். கடிதத்தை வாங்குறான், கிழிச்சு விட்டு போட்டான். எப்படி செய்யறான்? எல்லாரும் கடைபிடிக்கிறாங்க. இதை போய் ஒருத்தன் இந்த செட்டப்பை கெடுக்கலாமா? இந்த முறை இப்படியான ஒரு சிந்தனையை இஸ்லாம் வந்து இது மாதிரியான ஒரு தத்துவங்களையும் உலகத்திற்கு சொல்லித் தருகிறது. அதே மாதிரி இது ஒரு வகைங்க. அதாவது ஏதோ ஒரு காரியத்தை நீ செய்வதாக இருந்தாலும் அது என்னென்ன மாதிரி விளைவை ஏற்படுத்தும். நீ மட்டும்தான் உலகத்தில் வாழ்றேன்னு நினைச்சுக்கிட்டு முடிவெடுக்கூடாது. எல்லாரையும் கவனிக்கணும். இது என்ன விளைவு? இப்படி செஞ்சா நமக்கு நம்மளுடைய அப்பாவிகள் போவாங்களே, அவனும் செஞ்சு நம்மளும் செஞ்சு டெய்லி செஞ்சுட்டு இருந்தா பள்ளி வாசலை இழுத்து மூடிட்டு தான் போகணும், கோயிலாம் எழுப்பிட்டு போகணும். கோயில் மாட்டிக்க, பள்ளிவாசலை மாட்டிக்க, இவன் போய் கோயில் அடிக்க, போய் சர்ச்சை அடிக்க போன மனிதர்களுக்கு எப்ப எங்க நிம்மதி? ஒரு இடம் தான் நிம்மதிக்கு உள்ள இடமா இருக்குது, வழிபடுற இடம். அதுவும் வந்து யுத்தகலமாக்குறதா? எந்த கட்டத்திலே ஆக்கிறாதீங்க என்று சொல்லி இஸ்லாம் வந்து சிந்தனையை தூண்டுது. உணர்ச்சிக்கு இடம் கொடுக்கிறாத, ஒருத்த மேல உள்ள கோபத்தினால வரம்பு மீறினால எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்குது, எல்லாருக்கும் ஒரு லிமிட் இருக்கிறது என்று சொல்லி இஸ்லாம் சொல்லி ஆட்டுகிறது. அதே மாதிரி சொல்லுது பாருங்க. இன்றைக்கு பார்க்கிறோம் இஸ்லாத்துடைய சட்ட திட்டங்கள் எடுத்து பாருங்க. இந்த உலகத்தில் அமைதி நிலவ வேண்டும் என்பதற்காக பலவிதமான சட்டங்களை இஸ்லாம் தருகிறது. தொழுகை, நோன்பு, வணக்கங்களை விட்டுருங்க, அதெல்லாம் பேச்சு. சிந்தனையை தூண்டுறது வந்து அனைவருக்கும் பொதுவான விஷயங்களை எடுத்து காட்ட முடியும். அனைவருக்கும் பொதுவான விஷயங்களை சொல்லக்கூடிய நேரத்தில் இஸ்லாம் ஒரு சட்டத்தை போட்டுச்சுன்னா அதுக்கு கர்ண காரியத்தோடவே விளக்குது. எப்படி விளக்குது? இப்ப இஸ்லாமிய சட்ட பிரகாரம் ஒருத்தன் கொலை செய்யறான் அநியாயமா, தன்னை தற்காப்பு கொள்வதற்கு செஞ்சானையால் இஸ்லாம் பார்வையில் கொலை இல்லை. நான் போய்கிட்டு குத்தம் வந்துட்டாங்க, நான் வந்து திருப்பி ஒன்னும் அட்டாக் பண்ணலன்னா என்னை குத்திப்பாங்க, நம்ம திருப்பி குத்த முடியல. நம்ம நாட்டு சட்டப்படி கூட தப்பு கிடையாது. ஆனால் வந்து ஒரு நியாயம் இல்லாம ஒருத்தன் கொலை பண்ணிவிட்டாங்க, ஆனால் அப்ப அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்க சொல்லுது இஸ்லாம்? கொலைக்கு கொலை. அது நம்ம கூட அரசாங்கம் செய்யணும். ஒரு இஸ்லாமிய அரசாங்கம் கொலைக்கு கொல்லணும்னா அவன் கொலை பண்ண நீங்க அரவணைத்திட்டு போக கூடாது. கொலை செய்வதற்கு வந்து கொலைக்கு மரண தண்டனை என்ற தண்டனையை ஒரு அரசு அமல்படுத்த வேண்டும். நபிகள் நாயகம் தான் இதை அமல்படுத்தினாங்க. கொலை செஞ்சவன சாபாக்களை போய் அவனை போய் கொண்டுட்டு வரல, அந்த ரேஸை கொண்டு வருவாங்க, நபிகள் நாயகம் விசாரிப்பாங்க, அரசுங்கிற முறையில் ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு அந்த குற்றத்துக்கான தண்டனை அரசாங்கத்தால் வழங்கப்படும். இப்படி வழங்கணும் இஸ்லாம் சொல்லுது. இது மற்றவங்க சொல்ற மாதிரி சும்மா சொல்லல. இஸ்லாம் எப்படி சொல்லுது தெரியுமா? வலக்கும் ஃபில் கிசாஸி ஹயாத்துன் யா உலில் அல்பாப் லஅல்லக்கும் தாக்கிலூன். அறிவுடைய மக்களை கூப்பிடுறது எப்படி கூப்பிடுறா பாருங்க. சிந்திக்கிற மக்களே, அறிவுடைய மக்களே, இந்த உயிருக்கு உயிர் என்று ஒரு சட்டம் நான் போட்டிருக்கிறேன், அதிலேதான் உங்கள் உயிருக்கு உத்தரவாதம் இருக்கிறது. பார்த்தா உயிரை எடுக்கிற மாதிரி தெரியும், அது மேலோட்டமா பார்க்கும்போது. சிந்திச்சு பார்த்தீங்கன்னா அந்த உயிரை எடுத்தாத்தான் மற்ற உயிருக்கு உத்தரவாதம் இருக்கிறது. அப்ப ஒரு உயிரை வந்து குற்றவியல் செயலின் பிரகாரம் கொலைக்கு கொலை மரண தண்டனை என்று செய்வதில் உங்களுக்கு வந்து உயிருக்கு உத்தரவாதம் இருக்கிறது. இது அல்லாஹ் சொல்லும் போது சும்மா சொல்றான், லஅல்லக்கும் தாக்கிலூன். இதை சிந்திக்க மாட்டீங்களா? இதை விளங்க மாட்டீங்களா? இதை ஆராய மாட்டீங்களான்னு கேட்கலாம். இன்றைக்கு எதனால நீ கொலை நடக்குது? 25 ரூபாய்க்கு கொலை பண்றாங்க, பெரிய பாரதூரமான பகைமைக்கும் கொள்றானுவ. 50 ரூபாய்க்கு கொலை செய்யறது கூலிப்படம் இருக்கிறது. 10,000 ரூபாய் கொடுத்தா தலை எடுத்துட்டு வந்துருவாங்க. 20,000 கொடுத்தா என்ன செய்வான்?
அதுக்கு மொத்த உடலை கொண்டு வந்துருவாங்க. கையை எடுக்கிறதுக்கு இவ்வளவு, காலை எடுக்கிறதுக்கு இவ்வளவுன்னு சொல்லி இப்படி கூலிப்படைகள் இருக்கிறது. எதை பண்றான்? அந்த செயலை செஞ்ச பிறகு, ஒருத்தன் உயிரை எடுத்த பிறகு அவனுக்கு அரசாங்கம் சோறு போடுது, எல்லா வசதியும் செஞ்சு கொடுக்கிறது. இப்ப அவனுக்கு தேவையான வசதிகள்லாம் இப்ப ஆடாய்கிட்டு டிவில கொடுக்க போறாங்க. இனிமே ஜெயில உள்ளவனுக்கும் சிக்கன்லாம் இப்ப முடிவு பண்ணியாச்சு. சிக்கன்லாம் கொடுக்கறதா என்ன செய்ய, வாரத்துக்கு கொடுக்க ஜெயில உள்ளவனுக்கு சிக்கன். அப்ப சிக்கன் கிடைக்கும், போர்வை கிடைக்கும், அது கிடைக்கும், சுண்டல் கிடைக்கும், ரசம் கிடைக்கும். வீட்டுல கூட இந்த மாதிரி டயத்துக்கு சோறு சாப்பிட முடியாதுங்க. மணி அடிச்சா சோறு மாமனார் படிக்கிறாங்க, பாட்டு படிக்கிறான். மணி அடிச்சா சோறு எங்க கிடைக்கும்? அங்கதான் கிடைக்கும். ராத்திரி 6 மணிக்கு யார் வீட்டுல சோறு இருக்கிறீங்களா? ஜெயில திங்கலாம். எந்த பொண்டாட்டி ராத்திரி சாப்பாடு 6 மணிக்கு தருவார்? ஜெயில தான் தருவாங்க. காலை சாப்பாடு 7 மணிக்கு எந்த வீட்டுல தருவான்? எந்த மாமியா வீட்லயும் தரமாட்டாங்க. அப்ப காலையில 6 மணிக்கு சாப்பாடு, ஒரு 6 மணிக்கு உள்ள அடங்கி 8 மணிக்கு போட்டு தூங்கி எவ்வளவு ரெஸ்ட், எவ்வளவு ஓய்வு. இப்படிலாம் இருந்தா என்ன தோணும் தெரியுமா? இன்னொருத்தனை போட்டு வரணும். அவன் வெளியே வரும்போது என்ன வர்றான், நல்லபடியா செலவு இல்லாம உழைக்காம சாப்பிட்டு இருந்தோம். இப்ப நம்ம வெளியே போய் என்ன செய்யணும்? ஒருத்தனை போட்டுன்னு வைங்களேன், 15 வருஷத்துக்கு இல்ல. ஒருத்தனை போட்டா 14 வருஷம் ஆயுள் தண்டனை கொடுப்பாங்க. 14 வருஷத்துக்கு சோத்து பிரச்சனை இல்ல. அதனால கொலை நடக்குது. என்னடா பண்ணு கேட்கலாம். கொலை செஞ்சா என்னடா பண்ணுவீங்க? 10 வருஷம் உள்ள வைப்பீங்களா? 14 வருஷம் வைப்பீங்க. அண்ணா பிறந்த நாள் வரும், அதுக்கு ஒரு 2 வருஷம் கழிப்பீங்க. பெரியார் பிறந்த நாள் வரும், அதுக்கு 2 வருஷம் கழிப்பீங்க. கடைசியில என்ன, ஒரு 6 வருஷம் உள்ள வைப்பீங்க. என்ன எங்களுக்கு வந்துட போகுது? அதுதான் மாமனார் உள்ள பேரு. கேட்க போறதுக்கு என்ன பேர் வச்சுட்டாங்க? மாமியா வீட்டுக்கு போற, மாமனார் வீட்டுக்கு போறேங்கிறான். அப்ப எதனால இப்படி பண்றான்? பயம் இல்ல. ஒருத்தன் கொலை செஞ்சதுக்காக வேண்டி ஊரைய உலகறிய நீதிமன்றத்தை நிரூபிச்சு தலையை சீவி அதை டிவி போட்டு கட்டி உலகத்தில் உள்ள எல்லாரும் அதை பார்த்தாண்டு வைங்க. இந்தியாவில் அத்தனை பேரு அறுவலை தூக்குவானா? வெட்டுக்கு தைரியம் வருமா அவனுக்கு? அடே கொலை செஞ்சா தடுத்து விடுவாங்க. நம்ம கொலை செய்வது நம்மளை கொலை செய்யறது அவனுக்கு வழங்கணும். என்ன வழங்கணும் அவனுக்கு? நம்ம ஒருத்தனை கொலை செஞ்சால் அது நம்மை நான் கொலை செய்து கொள்வது. இதை உணர்த்தினால் இந்த மாதிரி அறுவாலை எடுக்கிறவன் குறைஞ்சிருவானா இல்லையா? இன்னும் சொல்றேன், எதனால கொலை இருக்குதுன்னு கேட்டா, என் தகப்பனை கொலை பண்ணி வைங்க, கொலை பண்ணவனை பிடிச்சிருங்க கையை மையமா, போலீஸ்ல கொண்டு கூட ஒப்படைக்கிறாங்க. என்ன தீர்ப்பு வழங்க போறாங்க? 2 வருஷமா 3 வருஷமா கூட போறாங்க. இப்ப நான் பாக்குறேன், இவங்க நியாயம் வழங்க மாட்டாங்க. சட்டம் இல்ல, நம்ம என்ன செய்வோம்? ஜாமீன்ல வெளியே வருவான்ல போட்டு தள்ளிடுவோம். சொல்றாங்க, ஜாமீன்ல வர்ற கைதிகளை கொல்லப்பட்டவனுடைய வாரிசுகள் முடிச்சிடறாங்க. ஏன் முடிக்கிறான்? நீதி கிடைக்காது. அவன் விரும்புற நீதி அவனுக்கு கிடைக்கணும்ல. அவன் மன நிறைவு அடைஞ்சா தானே அவன் கொலையாளிய மாற மாட்டான். என் தகப்பனை பறி கொடுத்த நான் மனம் நிறைவடைகிற அளவுக்கு அதற்கான தண்டனை இருக்க வேண்டும். உயிரை திருப்பி தரையாது. ஆனால் என்ன இருக்குன்னு மனசாகி போச்சு. என் தகப்பனை கொண்டல அரசாங்கம் அவனை கொன்று எனக்கு மன சந்தோஷம் தந்துருச்சுன்னா நான் யார் வளர்க்கிறேன்? என் அப்பனை கொண்டு விட்டு அவன் பாட்டுக்கு காலத்தை கொண்டு திமிரா நடந்து போனான்னு சொன்னா ஒருத்தன் இல்லாட்டி ஒருத்தன் அறுவாலை எடுத்து செய்வான். என்னங்க சட்டம் போட்டுருக்கீங்க? அல்ல என்ன கேட்கிறான்? ஒருத்தருக்கு செஞ்சு பாடுறா, ஊரறிய உலக செய்யி. நாளைக்கு கொலை நடக்குமா? போலீஸ்காரங்களுக்கு வேலை இருக்குமா? முதல்ல கொலை இருக்கலாம். காரணம் என்ன? சட்டம் சரியில்லை. போலீஸ் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. போலீஸ் ஒண்ணும் செய்ய முடியாது, நீதிபதிக்கு ஒண்ணும் செய்ய முடியாது. இருக்கிற சட்டப்படி தீர்ப்பளிக்க போறாரு. கொலைன்னா மரண தண்டனை தான். அதுல காம்ப்ரமைஸ் கிடையாது, அதுல வளைவு கிடையாது, அதுல நெளிவு கிடையாது என்று நீ சட்டம் போட்டு பாரு. சவுதி அரேபியால கொலை நடக்குதா? இவ்வளவு நடக்குதா? இந்த சதவீதம் நடக்குதா? சிங்கப்பூர்ல நடக்குதா? சீனாவில் நடக்குதா? சீவிடுவாங்க. அங்க என்ன பண்றான்? நம்ம நாட்டில் மட்டும் நடக்குது. அல்லாஹ் சிந்திக்க சொல்ற விஷயம் சிந்திக்க மாட்டேங்கிறான். அப்ப ஒரு உயிருக்கு உயிரை எடுக்கிறது என்பதுல உன் உயிருக்கு கேரண்டி இருக்குடா. இது சிந்தனையை தூண்டுதா இல்லையா? காரணத்தோடு வளர்க்கிறான் இல்லையா? ஒரு சட்டத்தை போட்டு விட்டு அதுக்கு காரணத்தை எல்லாம் வளர்க்கிறான். அதே மாதிரி இன்னொன்னு சொன்னான், கத்தபனா அலைக்கும் ஃபியா அன்னன் நஃப்ஸ பின் நஃப்ஸ் வல் ஐன பின் வல் அன்ஃப பில் அன்ஃப் வல் உதுன பில் உதுனி வஸ் சின்ன பிஸ் சின்னி வல் ஜுருஹ கிஸாஸ். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இஸ்ரவேல் சமுதாயத்திற்கு நாம் சட்டம் இயற்றி இருந்தோம். அல்லாஹ் உங்களுக்கும் சட்டம். என்ன சட்டம்? உயிருக்கு உயிர், கண்ணுக்கு கண், மூக்குக்கு மூக்கு, காதுக்கு காது, பல்லுக்கு பல்லு, காயங்களுக்கு அதுபோன்ற காயம். இதுதான் பனிஷ்மெண்ட், இதுதான் தண்டனை. அதுதான் நீங்க கண்ணை விட்டா நீங்க நோண்டிட கூடாது. அரசாங்கம், ஒரு அரசாங்கம் என்னுடைய கண்ணை ஒருத்தன் நோண்டித்தான் என்று நான் புகார் கொடுத்தால் அரசாங்கம் என்ன செய்யணும்? ஏன் வரிப்படத்தில் அவனுக்கு 6 மாசம் சோறு போடக்கூடாது?
ஏன் கண்ணு போயிருக்கிறது, ஏன் நிலையில இருந்து அரசாங்கம் யோசிக்க வேண்டும். கண்ணை பறி கொடுத்திருக்கிறேன்ல, என்னுடைய நிலைக்கு அரசாங்கமும் ஜனாதிபதி அந்த நிலைக்கு வரணும், பிரதமர் அந்த இடத்துல உட்காரணும். உன் கண்ணு போனா என்ன செய்வேன்? 6 மாசம் ஜோரா போடுவேன். அப்ப ஏன் கண்ணு போன பிறகு நீ என்ன பண்ண? ஏசி ரூம்ல உட்கார்ந்துகிட்டு கண்ணை நோண்டினால் 6 மாசம், கால அர்த்தா 3 மாசம், உங்காத அர்த்தா. அவன் ஏன் இப்படி எழுதுறான்? ஏசி ரூம்ல உட்கார்ந்து எழுதுறான். சட்டம் இயற்றவனுக்கு போலீஸ் பாதுகாப்புல போட்டுக்கிட்டு Z+ பாதுகாப்புல இருப்பானுவோ, அவனுக்கு கண்ணை நோண்ட வேளாது, காலை நோண்ட வேளாது. அவன் இதுக்கு 3 மாசம், இதுக்கு 4 மாசம். ஏன் காதுடா, ஏன் கண்ணு? அப்ப கண்ணை நோண்டா என்ன பண்ணு? அதை நோண்டினது ப்ரூஃபான நிப்பாட்டி வச்சு நல்ல கண்ணை நோண்டி எடுக்கணும். எடுக்கிற டிவியில காட்டும், எல்லாம் பார்க்கணும். கண்ணுல கை வைப்பானா? என்னதான் கோவம் வந்தாலும் கண்ணுல கை வருமா? திட்டுவான், பேச ஓடி போயிருவான். டேய் கண்ணு போயிடும். அவன் கண்ணு எடுத்தா என் கண்ணு எடுக்கிற மாதிரி. முதல் அவன் கண்ணு எடுப்பேன், அடுத்த வாரம் என் கண்ணு போயிடும். காலத்தான் என்ன செய்யணும்? சிரித்து அறுக்கணும். பார்த்தா கொடுற மாதிரி தெரியும். அதுக்காக டெய்லியில அறுத்துக்கிட்டு இருக்க மாட்டான். ஒருத்தர் அறுத்து விடு, 2 வருஷம் வேலை செய்யாது. ஒருத்தர் அறுத்து விட்டு அந்த படம் காட்டுனா என்னவாக? 2 வருஷம் மறந்து செஞ்சிருவான். ஒருத்தர் அறுக்க வேண்டி வரும். 2 வருஷத்துக்கு ஒரு காது இருக்கிற மாதிரி வரும், 2 வருஷத்துக்கு ஒரு கண்ணன் ஒன்ற மாதிரி வரும். பல்ல உடைச்சு விட்டானா இப்படி அதே மாதிரி உடைக்கணும், அதை காட்டணும். பாதுகாப்பு இருக்கா இல்லையா? அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இதுல தாண்டா உங்களுடைய உறுப்புகளுக்கு பாதுகாப்பு இருக்கிறது. எல்லாம் சிந்தமா இருக்கு பாருங்க. என்ன சொன்னாலும் அதுக்குரிய ரீசனோட, அதுக்குரிய காரணத்தோட, அதுக்குரிய விளைவுகளோட, எந்த ஒரு அறிவாளி காழ்ப்புணர்வு இல்லாமல் கண்ணை மூடி சிந்திப்பானையானால் அவனும் சரின்று ஏற்றுக்கொள்கிற. எந்த அளவுக்கு சரின்று ஏற்றுக்கிற? அத்தான் சொல்றாரு, இந்தியாவில குற்றங்கள் குறைய வேண்டுமானால் அரபு நாட்டு சட்டம் வரணும். இஸ்லாம் சட்டம் சொன்னா ஒரு அது நல்லா இருக்காதுல அவருக்கு. அதுக்கு அரபு நாட்டு சட்டம் இஸ்லாம் சட்டம் அவர் சொன்னது. அரபு நாட்டு சட்டம் வார்த்தையை போட்டுட்டார், வார்த்தையை மாத்திக்கிட்டாரு. அது மாதிரியே சொல்றாரு. என்ன சொல்றாரு? அரபு நாட்டு சட்டம் வந்தாதான் எல்லாம் சரி வரும் போல இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க எந்த இஸ்லாத்தை வெறுக்கிறீங்களோ அந்த இஸ்லாத்தினுடைய சட்டம் தான் இந்த சட்டம் காப்பாற்றும் படுதா? காலஞ்சென்ற ஒன்றக்கூடிய அடிகளார் சொன்னாரா? இஸ்லாமிய சட்டம் வந்தாதான் இந்தியாவிலே குற்றங்கள் குறையும், தெளிவா சொன்னாரா? அப்ப அந்த மாதிரி ஒரு காழ்ப்புணர்வு இல்லாமல் கண்ணை மூடிக்கொண்டு சிந்திக்கிற யாரா இருந்தாலும் இது அல்லாஹ்வுடைய மார்க்கம் தான் என்று விளங்கக்கூடிய வகையில அதனுடைய காரண காரியங்கள் அமைந்திருப்பதை பார்க்கிறோம். அதே மாதிரி இன்றைக்கு பார்க்கிறோம், சட்டம் இயற்றக்கூடியவர்கள் வருமானத்தை அடிப்படையாக வைத்து சட்டம் இயற்றுகிறார்கள். ஒரு அரசாங்கம் சட்டம் எப்படி இயற்றணும், இது நல்லதா, நம்ம இந்த மக்களுக்கெல்லாம் நம்ம தானே கேரண்டி. ஒரு அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும்? காங்கிரஸ் அரசாக இருக்கட்டும், பிஜேபி அரசாக இருக்கட்டும், திமுக அரசாக இருக்கட்டும், அதிமுக அரசாக இருக்கட்டும், கேரளாவிலையும் வங்கத்திலையும் ஆட்சி பண்ணக்கூடிய கம்யூனிஸ்ட் அரசாக இருக்கட்டும், எல்லாமே என்ன பண்றாங்கன்னா அவங்க ஒரு வியாபாரம் மதுக்கடையை திறக்கிறான். ஒரு அரசாங்கம் மதுபான கடையை திறக்கிறான். அரசாங்கமே திறக்கிற மாநிலங்களும் இருக்கிறது, தனியாருக்கு அனுமதிக்கிற மாநிலங்களும் இருக்கிறது. ஏன் திறக்கிறான்? அவனே போர்டு போட்டிருக்கான். என்ன போட்டிருக்கான்? குடியை கெடுக்கும். அரங்கு தெரியாம செஞ்சா கூட மன்னிச்சு விட்டுறலாம். அரசாங்கத்துக்கு தெரியுது, கருணாநிதிக்கு தெரியுது, ஜெயலலிதாவுக்கு தெரியுது, மன்மோகன் சிங்கு தெரியுது, அத்வானி வாஜ்பாய்க்கு தெரியுது. என்ன தெரியுது? குடி நல்லது இல்ல, அது குடியை கெடுக்கும், கெடுத்துக்கிட்டு இருக்கிறது. பொண்டாட்டி இழுத்து போட்டு அடிக்கிறான், சித்திரவதை பண்றான், 100 ரூபாய்க்கு சம்பளம் வாங்கி 95 ரூபாய் குடிச்சிட்டு வந்து என்ன செய்யறான்? பொண்டாட்டியை கவனிக்க மாட்டேங்கிறான், பிள்ளைய படி வைக்க மாட்டேங்கிறான். அதுக்கு தானே எம்ஜிஆர் சத்துவம் இருந்தாரு. எல்லாம் குடிச்சு விட்டு வீட்டுல காசு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அதனால பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப சத்து யாரு கொடு, அதுக்காக வரட்டு இன்று கொண்டு வந்தனால கொஞ்சம் கொஞ்சம் வைக்கிறானுவோ. அப்ப நல்லா தெரியும் எம்ஜிஆருக்கு இருந்துச்சு, குடிக்கிறதுனால வர்ற கேடு எல்லாரும் இருந்துச்சு. சினிமாவில அப்படி குடிக்கிறத மாதிரி நடிச்சது இல்லை அவரு, அப்படி காட்டிக்கிட்டாரு. அவர் அவுட். உட்கார்ந்து என்னவாச்சு? மதுக்கடையை திறந்து வைக்கிறாங்க. நம்ம டாஸ்மாக்குங்கிறான், அதுங்கிறான், இதுங்கிறான், என்னமோ கொண்டாந்து நம்மள குடிக்க சொல்றாங்க. போர்டு போட்டு குடி. நீங்க எல்லாம் ஒரு அப்பன்மை இருந்து எங்களுக்கு நன்மையை செய்வீங்களா? குடிக்கணும் கிறுக்க இருந்து அவனை தடுப்பீங்களா? குடிக்கிறதுனால எவ்வளவு தாய்க்கும் தாரத்துக்கும் வித்தியாசம். பொண்டாட்டி எப்படி நிறுத்துறான்? போதையில தான் பெரும்பாலான தப்புகள் நடக்கிறது. சொந்த போதையில கையெழுத்து போட்டு சொத்தை இழந்துடுறான் எத்தனை பேரு. இதெல்லாம் நடக்கிறது கண் முன்னாடி பார்த்து கொண்டு இந்த மக்கள் மீது இறக்கப்பட்டு நம்ம மக்களை காப்பாத்தணும், மக்களை காப்பாத்தணும். வருமானமே இல்லாட்டாலும் பரவாயில்லை, தண்ணி அடிச்சா காசு ரொம்ப வருதான். அப்ப இப்படி மக்கள் ஏமாற்றி சுரண்டுவதற்கு வழிவகுக்கிறதுக்காக வேண்டி சராயரை திறக்கிறீங்களே, இது நியாயமா?
இஸ்லாம் என்ன சொல்லி நபிகள் நாயகம் ஒரு ஆட்சியை உண்டாக்குனாங்க. நீங்க பார்க்கிற வறுமையில் மிஞ்சின வறுமை இருந்து வறுமை எப்படி ஒரு நாளைக்கு ஒரு பேர் சொல்லதான் ஒரு உணவு, அவ்வளவு வறுமையில் இருந்தும் அவங்க எப்படி பாருங்க ஒரு தப்பன் மனித செலுத்துகிற அக்கறை செலுத்தினார்கள். அதுதான் சொல்லி காட்டுகிறான், யஸ்அலூனக அனில் ஹம்ரி வல் மைசிர், சூதாட்டத்தை பற்றியும் மதுவை பற்றியும் உம்மத்திலே கேட்கிறார்கள். குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், ஃபீஹிமா இஸ்முன் கபீர் வ மனாஃபிஉ லின்னாஸ், அதுல ஏராளமான பாவங்களும் இருக்கிறது, மக்களுக்கு சில நன்மைகளும் இருக்கின்றன. இஸ்முஹுமா அக்பர் மின் நஃபைஹிமா, அதனுடைய தீமைகள் நன்மைகள் அதிகம். எவ்வளவு அழகான தத்துவம் பாத்தீங்களா? ஒரு காரியத்தை செய்யறதா இருந்தால் நீ சொல்றபடி சில நன்மை இருக்கிறது. என்ன நன்மை? அரசாங்கத்துக்கு வருமானம் நன்மை, கவலையை மறக்கலாம், குடிக்கிறவனுக்குள்ள நன்மை, கவலையை மறக்கிறானா இல்லையா, அது குடிக்கிற உடம்பு வலி எல்லாம் போயிரும், குடிக்கிறவனுக்குள்ள நன்மை. சரி, இவ்வளவுதான தீமை? ஏற்கு மாறா இருக்கிறது, அவ்வளவு தீமை இருக்கிறது. அப்ப ஒரு அறிவாளிகள் சிந்திக்கும் பொழுது நீங்க என்ன செய்யணும்னு கேட்டா, ஒரு நன்மை தீமை ரெண்டும் ஒண்ணுல கலந்து இருக்குமே, ஆனால் நன்மை கூடவா தீமை கூடவான்னு பாருங்க. நன்மை கூட இருந்துச்சுன்னு சொன்னா அதை செய்யுங்க, தீமை கூட இருக்குமே ஆனால் அதை செய்யாதீங்க. இவர் அறிவுரமான முடிவு தானே. இவங்க தயாரிக்கிற சாராயம்லாம் என்ன, அவ்வளவு ரசாயனங்கள், குடல் அறுக்கக்கூடியது, ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடியது, ரத்தத்தை வீணாக்கக்கூடியது, எல்லா விதமான கேடுகளும் அழிந்திருக்கக்கூடிய ஒரு பொருள் அரசாங்கம் தன்னுடைய வருமானத்திற்காக அனுமதிக்கிறார். புகை எடுத்துக் கொள்ளுங்கள், சிகரெட்ல பாக்கெட்ல எழுதி வச்சுக்கலாம், என்ன போட்டிருக்கலாம், சிகரெட் குடிப்பது உடல் நலத்துக்கு தீங்கானது. பின்ன ஏண்டாக்கி அனுமதிக்கிற, தீங்கானு தெரியுதுல. அப்ப இஸ்லாம் எப்படி மக்களை சிந்திக்க சொல்லுதுன்னு கேட்டா, நல்லதை செய்யுங்கள், கெட்டதை செய்யாதீங்க. உங்களுக்கு விரும்புறீங்களோ அது அடுத்தவருக்கு விரும்புங்க, உங்களுக்கு விரும்பாத ஒன்றை அடுத்தவர் விரும்பாதீங்க. நீங்க பிரச்சாரம் செய்கிறீர்களோ அதை வந்து என்ன செய்யுங்க, கப்படிங்க. இல்ல குழுன மாலாத்த பாலூன் செய்யாத எதுக்கு சொல்றீங்க என்று அது கேட்கிறதெல்லாம் சிந்தனையை தூண்டக்கூடியதாக இருப்பதை நம்ம பார்க்கிறோம். காரண காரியத்தோடு விளக்குவதை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி வந்து இந்த மதுபானங்களிலும் சூதாட்டங்களிலும் சைத்தான் உங்களுக்கு மட்டும் சண்டையை மூட்டி கலவரத்தை ஏற்படுத்தி பகைமையை உண்டாயிட்டு இருக்கான். குட்டிச்சோன பாருங்களா, அவனுக்கு வீரம் வரும் பாத்தீங்களா? சும்மா சாதாரணமா இருக்கிறவனுக்கு குட்டிச்சோன முதலமைச்சர் டிஎஸ்பி முன்னாடி பேசுவான், ஒரு கான்ஸ்டபிளை கண்டா ஓடுவாங்க, தண்ணி அடிச்சு என்ன என்ன நீ யாரோ வந்தா இல்ல, இந்த தண்ணி அடிச்சவன யாருங்க வழங்காது, அது வேற ஒரு படைப்பு ஆயிடுவா. அது எல்லாம் சொல்லி காட்டுறாங்க. இதை அடிச்சவன என்ன ஆயிடுறாங்க கேட்டா, அது சண்டை தெருவுக்கு போயிடுறாங்க. மூளை வந்து ஒழுங்கா எல்லாம் செஞ்சா சண்டைக்கு போக மாட்டான், கணக்கு பண்ணுவான். நம்ம ஒரு ஆளு 4 பேர் பின்னி எடுத்துருவாங்க, அதெல்லாம் எப்ப வேலைங்க, இது ஒழுங்கா இருந்தா தான். இது அவுட் வைங்களேன், ஒருத்தன் உட்காந்துட்டு ஒரு ஸ்டேஷனே கலக்குவான், 20 போலீஸ் இருப்பான், எஸ்பி இருப்பான், இன்ஸ்பெக்டர் எல்லாம் உட்காந்துருப்பாங்க, ஒருத்தன் உட்காந்துட்டு போட்டுவான், அவ்வளவு போனோம். ஏன் மூளை வேலை செய்யல, பின்னி எடுத்து போடுவாங்க அவங்க இல்லையா? அப்ப இதனால என்ன ஆகுது, உனக்கு மூளை குழம்பி போய் வம்பு சண்டைக்கு வீணான காரியங்களை ஈடுபடுவ. இது நல்ல உலகத்துல தெரியுதுப்பா, கண்ணு முன்னாடி பாக்கணும், எதுக்கு இதை செய்யற அப்படின்னு அதை சொன்னா இஸ்லாம் என்ன செய்யுது, காரண காரியத்தோடு தான் சொல்வதை நம்ம பார்க்கிறோம். இப்படி எல்லா விஷயங்கள்லயுமே காரண காரியங்கள் கண்டுபிடிச்சு சொல்வதற்கு பாருங்க, அதுதான் சிந்திக்கின்ற ஒரு மெத்தட். இப்ப நம்ம நாட்டில் தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை இருக்குங்க, அதை கூட பாருங்க இஸ்லாம் எப்படி தீர்க்குன்னு பாருங்க. இவங்க எல்லாம் தீர்க்க முடியாதுன்னு பாருங்க. என்ன பிரச்சனை? தீண்டமை பிரச்சனை. இன்றைக்கு இந்திய குடிமகன்ல ஒரு சாரார் என்ன செய்யறாங்க, தீண்டத்தகார் ஒதுக்கி வச்சுக்கிட்டு கோயிலுக்கு வரக்கூடாது, இந்த தெருவில் வரக்கூடாது, குளத்துல குளிக்க கூடாது, பொது எடுத்து தண்ணி எடுக்கக்கூடாது, பணத்தை தூக்கிட்டு போக கூடாது, இந்த சுடுகாட்டில் அடக்கக்கூடாது என்றெல்லாம் ஒரு பலவிதமான 2 கோலையை வச்சிருப்பானுவோம். இவனுக்கு ஒரு கோலை, அவனுக்கு ஒரு சிரட்டை, டீ குடிக்கிறதுக்கு காசு கொடுத்தா 2 பேரும் வாங்குறாங்க. இதை ஒழிக்கிறதுக்கு இந்தியாவில் எவ்வளவு சட்டங்கள்லாம் போட்டாங்க, ஒழிக்க முடிஞ்சா? ஒழிக்க முடியாது. வன்கொடுமை சட்டம் என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க, முடியல. ஏன்னு கேட்டா அதை எப்படி சிந்திக்கணுமோ அப்படி சிந்திக்காம இவங்க கிறுக்குத்தனமா சிந்திக்கிறாங்க. எப்படி அதை ஒழிக்கிறதுக்கு பிரச்சாரம் பண்ணுவாங்க அரசாங்கத்திலிருந்து. என்ன பிரச்சாரம் கேட்டா, பாருங்கள் அவனை தாழ்த்தப்பட்டவன் என்கிறார்கள், இவனை வசந்தவன் என்கிறார்கள், 2 பேர் அறுத்து பாருங்கள், 2 பேருக்கும் ரத்தம் சிகப்பு தான். எப்படி தத்துவம்? இவனை அறுத்தாலும் என்ன வருமா, ரத்தம் சிகப்பு. உயர்ந்தவர் என்ன, தாழ்ந்தவர் என்ன, உடல் மட்டுமே கருப்பு, அவர் உதிரம் என்றும் சிகப்பு. பயங்கரமான தத்துவம். உயர்ந்தவன் பாடுறா, தாழ்ந்தவன் அறுத்து பாடுறா, எல்லாமே என்ன இருக்கு, ரத்தம் சிவப்பு தானே, அதனால சமம். இது ஒரு அறிவா? ஆட்டுக்கு எனக்கு தான் ரத்த சிவப்பு சமமா இருக்கு, ரத்த சிவப்பா தான் இருக்கு. ஆடு நானும் சமமா? பண்ணி அறுத்தா கூட என்ன இருக்கு,
ரத்தம் சிவப்பா தான் இருக்கு. ரத்தம் சிவப்பா இருக்குங்கிற ஒரு தத்துவமா? ஏன் ரத்தமும் சிவப்பு ஓ ரத்தமும் சிவப்பு அதனால சமம்னு அது ஒரு தத்துவமா? இவங்களுக்கு சிந்திக்க தெரியாம போட்டு சிந்திக்கிறாங்களா? இது சிந்தனையா? இது ஒரு கிறுக்குத்தனம். ஒழிய மாட்டேங்குது. அட ரத்தம் சிவப்புங்கிற ரத்தத்திலே குரூப் இருக்கடா. சிவப்பு வேணா இருக்கலாம், ஓ குரூப் இருக்கு, ஓ பாசிட்டிவ் இருக்கு, A1 பாசிட்டிவ் இருக்கு, நெகட்டிவ் இருக்கு, பி பாசிட்டிவ். ரத்தத்தில் எவ்வளவு இருக்குது? ரத்தம் கூட வேற அப்படி பார்த்தா கூட. இவங்க ரத்தத்தில் இருக்கிறவங்க வந்தாங்கன்னு வைங்க, ஜாதி இருக்குன்னு தான் வரும். இவருக்கு ஓ, அவருக்கு ஏ, அவருக்கு பி சொன்ன வச்சு அது வேற என்ன நாடு? அப்ப இதான் பாயிண்டா? அப்ப ஜாதியை ஒழிக்கணும். இஸ்லாம் எப்படி சிந்திக்க தெரியுமா? இதை ஒழிக்கணும், நெசமா ஒழிக்க நினைச்சா அப்படிதான் சிந்திக்கணும். இஸ்லாம் என்ன பண்ணுது? அடிமடியில கை வைக்கணுமாங்கல்ல, பேசிக்க பிடிச்சு ஆட்டுது. டேய், என்ன ஜாதியை தொலைஞ்சிட்டு சொல்லிட்டு போ. நீ என்ன மொழியா வேண்டாலும் இரு, நீ என்ன மதமா வேண்டாலும் இரு, என்ன தேசத்துக்கு என்ன வேண்டாலும் இரு. இன்றைக்கு 500-600 கோடி மக்கள் இருக்கிறீங்களா? கொஞ்சம் காலம் முந்தி எவ்வளவு பேர் இருந்திருப்பீங்க? 300 கோடி இருந்திருப்பீங்க. அதுக்கு முந்தி 150 கோடி இருந்திருப்பீங்க. அதுக்கு முந்தி ஒரு 70 கோடி இருந்திருப்பீங்க. அதுக்கு முந்தி ஒரு 25 கோடி இருந்திருப்பீங்க. அதுக்கு முந்தி 1 கோடி இருந்திருப்பீங்க. அதுக்கு முன்னாடி 10 பேர் இருந்திருப்பீங்க. அதுக்கு முன்னாடி 10,000 பேர் இருந்திருப்பீங்க உலகத்துல. அதுக்கு முன்னாடி 2 பேர் இருந்திருப்பீங்க. அதுக்கு முன்னாடி 200 பேர் இருந்திருப்பீங்க. அதுக்கு முன்னாடி 20 பேர் இருந்திருப்பீங்க. அதுக்கு முன்னாடி 10 பேர் இருந்திருப்பீங்க. அதுக்கு முன்னாடி 2 பேர் இருந்திருப்பீங்க. அட எல்லாம் ஒரு அப்பனுக்கு அத்தாவுக்கு பிறந்த போங்கடான்ட்டான்ல. அதான் என்றா நீ 600 இருக்கியடா, நீ எல்லாம் யாரு? எல்லாத்துக்கும் ஒரு அப்பன், எல்லாத்துக்கும் ஒரு ஆத்தா. இப்ப என்ன வசதி எங்க? இப்ப எப்படி ஜாதி வரும்? ஒரு அத்தாவுக்கு ஒரு 2 புள்ள பிறந்தா இவர் பிறப்புல வசந்தவர் தாழ்ந்தவன்னு சொல்லுங்களா? ஒரு ஜோடியை தான் நான் படைத்தேன். இஸ்லாம் எப்படி போல சிந்திருது? தீண்டாமையை ஒழிக்கிறதா இருந்தால் நீ எங்கிருந்து உருவானாயோ அங்கிருந்து நான் உருவானேன். ஒரு தலித் எங்கிருந்து உருவானானோ அங்கிருந்தால் ஐயர் உருவானார். ஐயர் உருவான இடத்திலிருந்துதான் செட்டியார் வந்தார். செட்டியார் உருவான இடத்திலிருந்தான் முதலியார் வந்தார். அப்புறம் என்னங்கடா நீங்க வசதி? நீங்க என்னடா தாதி? முஸ்லீமுக்கு எவன் அப்பனோ அவன் தான் இந்துவுக்கு அப்பன், அவன் தான் கிறிஸ்தவனுக்கு அப்பன், ஆங்கிலம் பேசுறவனுக்கு அவன் தான் அப்பன், தமிழ் பேசுற அவன் தான் அப்பன். இப்படியே சுருங்கிட்டு போனீங்க என்று சொன்னா 2 பேர்ல உலகம் தோங்குகிறது. யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே, இன்ன ஹலக்னாக்கும் மின் ذكر وانثى, உங்களை ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து படைத்திருக்கிறோம். வஜஅல்னாக்கும் ஷுஊபா கபாயில லிஅரபு, ஒருத்தர் புரிந்து கொள்வதற்கு தான் கிளை கோட்டங்களாக ஆக்கி இருக்கிறோம். பிறப்பில் யாரும் வசதி இல்ல. இதை சொன்ன ஒளிஞ்சா இல்லையா? ரத்தஞ்சோபன் நீ சொல்லி உனக்கு ஒழிக்க முடியல. இதை சொல்லி நபிகள் நாயகம் ஒழிச்சாங்களா இல்லையா? ஊரில் ஒன்னா நின்றாங்களா இல்லையா? வெள்ளையர்களும் கற்பர்களும் ஒரே வரிசையில் நின்று தொழுதார்களா இல்லையா? ஏன்? உன் அப்பனு ஏன் அப்பனு ஒன்னொன்று என்னைக்கு ஒத்துக்கிறியோ அதுதான் சிந்திக்கிற சரியான முறை. தீண்டாமை ஒரு விஷயத்தை ஒழிப்பதாக இருந்தால் அதன் வேற கண்டுபிடி, காரணத்தை கண்டுபிடி. காரணத்தை கண்டுபிடிக்காம சாக்கடை ஓடிக்கிட்டே இருக்கு. சென்று தெளிச்சா நிக்குமா? சாக்கடை வர்றது நிறுத்து. சாக்கடைக்கு மேல அத்தனை ஊத்திக்கிட்டே இருக்கான். அரை மணி நேரத்துக்கு வாசம் அடிக்கும். அப்புறம் மிகச்சிறது. இவங்க செய்யற வேலையில என்னன்னு கேட்டா சாக்கடை வாசலை போக்குறதாண்டி அத்தர் ஒழிக்கிறான், பினாயில் ஒழிக்கிறான். பினாயில் எவ்வளவு நேரத்துக்கு நிக்கும்னா ஒரு தடவை விட்டுருக்கலாம். நீ 7 தடவை தொழிக்கிற, கக்கூசம் 7 தடவை தொழிக்கிற, 8 தடவை தொழிக்கிற. காரணம் என்ன? அவ்வளவுதான் நிக்கும். அதுக்கு என்ன செய்யணும்? இந்த இடத்துல நாட்டம் வரக்கூடாது சொன்னா எங்க இருந்து வருது அதை போய் அட வராமக்கு அப்புறமேல சென்டர் தொழில் ஒன்னும் தொழிக்காம கூட விடு, நாட்டம் அடிக்காது இல்லையா? இஸ்லாம் என்ன பண்ணு? எதை செய்யறதா இருந்தாலும் அதன் ஆணி வேரை கண்டுபிடிக்கிறது, அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் சொல்லுகிறது, அது ஒழிக்க முடியாத பிரச்சனைகள் எல்லாம் ஒழித்து காட்டுகிறது. இப்படி எந்த விஷயத்தை சொன்னாலும் 1-2 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஒரு மனிதன் ஒரு சரம் போடுகிறோம், செய்ய முடிஞ்சவன் இருப்பான், செய்ய முடியாதவன் இருப்பான். இதை சிந்திக்குது. சக்திக்கு மீறி அல்லாஹ் சிரமப்படுத்த மாட்டான், முடிஞ்ச செய்ய முடியாட்டி போறான்னு சொல்லுது. ஒருத்தன் இன்னொன்ன விஷயங்களை சாப்பிடக்கூடாது இஸ்லாம் சொல்லுகிறது. ஒரு நெருக்கடிக்கு ஆளாயிட்டான், தடை செய்யப்பட்ட பொருள் தான் இருக்கு, தின்னுட்டு போறான்னு சொல்லுது இஸ்லாம். இதெல்லாம் சிந்திக்கிற ரூட், அந்த ரூட்டை கிளியர் பண்ணி தருகிறது. ஒருத்தர் கடன் கொடுத்துக்கிட்டீங்க, நீ பா நம்ம மாமா தானே மச்சான் தானே கொடுத்துறாத, எழுதி வச்சுக்க, எவனே நம்பாத, எழுத முடியாத அடமத்தை வாங்கிக்க. இதெல்லாம் சிந்திக்கிற ரூட்டுங்க. யாரையும் நம்புறீங்க? அது உள்ளத்தில் உனக்கு தெரியுமா? இப்படி அதை சொல்றது. இப்படி என்ன ஒரு மேற்றை இஸ்லாம் எடுத்து காட்டினாலும் அதுக்கு ஒரு காரணத்தை நம்மால் சொல்ல முடியும். அதனால தானுங்க கேள்வி கேட்க சொல்றோம். இஸ்லாம் இணைய மார்க்கம் நிகழ்ச்சி நடத்துறோம். எந்த கேள்வி வேணாலும் கேளுங்கிறோம், அதுக்கு பதில் சொல்றோம். ஏன் சொல்றோம்? இருக்குது, நம்மள உண்டாக்கிய சொல்றோம், கற்பனை பண்ணியா சொல்றோம்.
அல்லாஹ் எதை சொன்னாலும் அதுக்குரிய காரணத்தையும் சேர்த்துதான் சொல்கிறான், அதுக்குரிய ரீசனையும் சேர்த்தே தான் சொல்கிறான். காரியத்தோடு ஒரு விஷயத்தை விளக்குவதும் தான் சிந்தனையை தூண்டுகிற மார்க்கம். அந்த அடிப்படையில் இஸ்லாம் அதனுடைய எல்லா விஷயங்களையும் மனிதன் நீக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்ற போதையை நமக்கு முன்வைக்கிறது. இப்படி சிந்தித்து நடக்கக்கூடிய நன்மக்களாக உங்களையும் எங்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள் புரிவானாக. வாததாவானாக அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஒரு பள்ளிக்கூடம், 2 பேர் முதல்வர், 2 பேரும் சம அந்தஸ்து உள்ள முதல்வர், சம அதிகாரம் உள்ள முதல்வர். என்ன ஆகும்? ஒரு வாரத்தில் பள்ளிக்கூடத்தை விட்டு போயிட வேண்டியதான். ஒரு பள்ளிக்கூடத்தில் 2 முதல்வரை நியமிச்சு ஒரு பள்ளிக்கூடத்தில் 25 பேர் கெப்பாசிட்டிங்க, 25 பேர் வகுப்புல சேர்க்கலாம். இவரும் முதல்வர், அவரும் முதல்வர், இவர் ஒரு 25 சேர்ப்பாரு, அவர் ஒரு 25 சேர்ப்பாரு. அப்ப 50 பேரை கொண்ட 25 உடனே அடைச்சா சரியா வருமா? சரியா வராது. அப்ப ஒரே சமமான அதிகாரத்திலையும் சமமான அந்தஸ்திலையும் சமமான 2 பேர் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு முதல்வராக இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அப்போ ஒரு மாநிலத்துக்கு 2 முதலமைச்சர் இருக்க முடியுமா சமான முறையில்? அப்படி ஒரு பிரச்சனை சேக்கரா இருந்தா கூட என்ன பண்ணுவாங்க, ஒரு துணை முதல்வர் போட்டுக்குவாங்க. 2 பேர் கூட்டணி ஆட்சிக்கு வரான்னு வைங்க, ஒருத்தனை முதல்வருமா ஒருத்தனை துணை ஆக்கிடுவாங்க. எதுக்கு? இந்த சமம் வந்தா எவன் டிசைட் பண்றதுங்கிற பிரச்சனை நாசமா போயிடும். அல்லது நீ 6 மாசத்துக்கு அப்புறம் நான் 6 மாசத்துக்கு இப்படியாவது பண்ணுவாங்க. சமநிலையில் 2 பிரதமர் ஒரு நாட்டுக்கு இருக்கலாமா? 2 முதல்வர் ஒரு மாநிலத்துக்கு இருக்கலாமா? ஒரு மாநிலத்தில் ஒரு போலீஸ் அதிகாரிகள் ஒரு ஸ்டேஷன்ல சம அதிகாரம் படைச்ச 2 இன்ஸ்பெக்டர் இருக்கலாமா? என்ன ஆகுதுங்க? நாசமா போயிடும். அப்ப அல்லாஹ் என்ன கேட்கிறான், இந்த உலகத்தை பாரு, ஒரே சீரா நடக்குதா சீரழிஞ்சு நிக்கிறா? ஒரு நாளைக்கு கிழக்க உதிச்சு ஒரு நாளைக்கு மேற்க உதிச்சு குழம்பி நாசமா போய் அப்படி சின்ன பின்னமா போகுதா? ஒரு சிஸ்டமாக கொண்டே இருக்கிறதா? வேண்டாம் காற்று வடக்கு வரும் தெற்க வரும்லாம் சொன்ன, அது கூட
வடக்க வருவதற்குன்னு சில மாசம் இருக்கிறது, அப்பதான் வடக்க வரும். தெற்க வருவதற்குன்னு சில மாசம் இருக்கிறது, அந்த மாசத்தில் தான் தெற்க வரும். மேற்கிலிருந்து கிழக்கிலிருந்து வீசுவதற்குன்னு ஒரு காலம் இருக்கிற ஒரு பருவம். அந்த ஒரு வருடத்தில் அந்த ஒரு சுழற்சியில அல்லாஹ் என்ன செட்டிங் பண்ணாலும் அதே மாதிரி வந்துகிட்டு இருக்கா இல்லையா? அதே மாதிரி தான் இந்த உலகம் இயங்குது. எந்த விதமான மாறுதல் வரலையே. ரெண்டு பேர் இருந்தா என்ன ஆயிருக்கு? இத முடிவு செஞ்சது யாருப்பா? ரெண்டு பேர்ல இவன் செஞ்சானா அவன் செஞ்சானா? அப்ப அல்லாஹ் கேட்கிறான், அட ஒழுங்க நடக்கிறத பாருங்கடா. சூரியன் சந்திரன் மோதிக்கிருச்சா? சந்திரன் பூமியை மோதிக்கிருச்சா? செவ்வாயோட சுக்கிரன் இடிச்சுக்கிருச்சா? நமக்கு எவ்வளவு டிராபிக் பிரச்சனை வருது? ஒரு சிஸ்டம் இல்லாதனாலேயே இந்த பஸ் ஓட்டுறவனுக்கு அந்த லாரியை ஓட்டுறவனுக்கு தனித்தனியான சிந்தனை இருக்கிறது. அதனால என்னவாக, இவன் போற ரூட்ல அவன் வர்றது தெரியாது, அவன் வர்றது இவனுக்கு தெரியாது, இப்ப இடிச்சுக்கிடுவாங்க. ரெண்டுமே ஒரே மிஷின்ல ஒரே கண்ட்ரோல்ல ஓட்டினா, ஒரு கண்ட்ரோல்ல ஆட்டோமேட்டிக்கா கம்ப்யூட்டர் பண்ணி ஒரு லாரியை ஓட்டுறோம் ஒரு பஸ்ஸை ஓட்டுறோம்னு சொன்னா அதுல ப்ரோக்ராம் பண்ணிடுவோம். லாரி இப்படி வரணும், பஸ் அப்படி வரணும், ரெண்டு சந்திக்க வந்து அப்படி வளைஞ்சிக்கணும், இது இப்படி திரும்பிக்கணும்னு சொல்லி ப்ரோக்ராம் பண்ண இடிச்சுக்கிறோமா? எதனால ஆக்சிடென்ட் வருது? அதை ஓட்டுறோம் ஒருத்த, இதை ஓட்டுறோம் ஒருத்த, அவன் ஒரு தனியா முடிவு எடுக்கிறான், இவன் ஒரு தனியா முடிவு எடுக்கிறான், இடிச்சுக்கிட்டு சாவுறாங்க. அப்ப ஒரு பஸ் லாரியும் ஒரு நீண்ட அகன்ற பாதையில போகும்போது இடிச்சுக்கிட்டு சாவுது. இவ்வளவு பிரம்மாண்டமான கோள்கள் லட்சோபலட்சம் வருஷங்களாக கோடான கோடி வருஷங்களாக சுழன்று கொண்டிருக்கிறது. ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கா இது வரைக்கும்? மோதி சின்ன பின்னம் ஆகியிருக்குதா? அப்ப யாரோ ஒரே ஒருத்தன் இருந்து நிர்வகிக்கிறான் என்பது நல்லா தெளிவா தெரிகிறது. அப்ப இதை வச்சு நீங்க ஒரு கடவுள் நம்புங்க, குருட்டுத்தனமா நம்பாதீங்க. இப்ப கன்னியாகுமரிக்கு போனா நீங்க பாக்குறீங்க, என்ன பாக்குறீங்க? காந்தியுடைய பிறந்த நாள் அன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா அவர் காந்தியுடைய எரிச்ச சாம்பல் இருக்குல்ல, அஸ்தி, அதை கொண்டே சேர்ப்பாங்க. காந்தியுடைய நினைவு மண்டபத்தில் வச்சிருக்கிறான் ஒரு களையத்தில் போட்டு. அதுல இந்த ஒரு நாள் மட்டும் சூரியனுடைய வெயில் நேரம் விழுவும். அந்த ஒரே ஒரு நாள் அவருடைய காந்தியுடைய நினைவு நாள் அன்னைக்கு மட்டும் என்ன செய்யும்? அந்த சாம்பல் மீது நேரடியாக சூரியனுடைய வெயில், வெளிச்சம் அல்ல வெயிலே நேரம் விழுவும். அது எப்படி விழுவுது? அவன் அந்த அக்டோபர் 2ஆம் தேதி அந்த சூரியன் எந்த இடத்துல வருதுன்னு கணக்கு பண்றான். கன்னியாகுமரியில அக்டோபர் 2க்கு சூரியன் எங்க இருக்கும்னு கணக்கு பண்றான். ஒவ்வொரு அக்டோபர் 2க்கு அங்கதான் இருக்கும். ஒவ்வொரு அக்டோபர் 2க்கு கன்னியாகுமரியில அந்த பாயிண்ட் தான் நிக்கும். அப்ப என்ன பண்றான்? இந்த பாயிண்ட் நிக்குமையானால் அதிலிருந்து நேர் கோடு ஒண்ணு போட்டு அந்த முகத்துல ஓட்டை போட்டுறான். அந்த ஓட்டை எந்த நேரத்தில் போடுறான்? செங்குத்தா. அந்த அக்டோபர் 2 அன்னைக்கு சூரியன் எங்க வருதுன்னு பாக்குறான். அதுல இருந்து நேர கோடை கிழிச்சுக்கிட்டு வர்றான். கிழிச்சுன்னா கோடை போடுறான், கற்பனையில போடலாம், கம்ப்யூட்டர்ல போடலாம், கணக்குல போடலாம். அந்த டைரக்ஷனை வச்சுக்கிட்டு அன்றைய தினம் அந்த ஓட்டை கரெக்டா போட்டான்னு வைங்க. அடுத்த நாளைக்கு வந்து இந்த கிராஸா முகடு இருக்கிறதுனால அந்த ஒரு நாள் தான் அந்த ஓட்டையில கரெக்டா வரும். அடுத்த நாள் பாத்தீங்கன்னா சூரியன் அங்கிட்டு போயிடும், இங்கிட்டு போயிடும். நேரியா அந்த வெளிச்சம் வந்து வெயில் வராது, நகன்றும். இதை கண்டுபிடி செஞ்சிருக்கிறான. ஒரு அக்டோபர் 2 தப்பி இருக்குதா? ஒரு அக்டோபர் 2 இந்த இடத்துல வரணும்னா அது துல்லியமா ஒரு சின்ன ஓட்டைக்கு நேரம் வந்து காட்டுத. இதெல்லாம் வந்து ذَلِكَ تَقْدِيرُ الْعَزِيزِ الْعَلِيمِ. இது அனைத்தையும் மிகைத்தவனுடைய ஏற்பாடாக உங்களுக்கு தெரியலையா? அனைத்து ஆற்றலையும் தன் கையில வைத்திருக்கிற ஒருவர் இருந்து இயக்குகிறான் என்று உங்களுக்கு விளங்கலையா? இப்படித்தான் அல்லாஹ் கேட்கிறான். ஒருத்தன் தாண்டா இருக்கிறான் பாருங்கடா, நல்லா அவ்வளவு சிஸ்டமாக என்ன செய்கிறது இயங்கிக் கொண்டிருக்கிற இந்த உலகம் அப்படின்னு அல்லாஹ் நமக்கு ஆதாரத்தை முன்வைக்கிறான். இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோமே, புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். இப்ப தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் இப்ப தண்ணி பிரச்சனை இல்லையா? கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் கூட என்ன ஆறது? என்ன முல்லை பெரியார் விவகாரம் இருக்கிறது. இந்த முல்லை பெரியார் விவகாரம் தீரணும்னா கேரளாக்காரனுக்கு ஒரு கடவுள், தமிழ்நாட்டுக்காரனுக்கு ஒரு கடவுள். இவன் என்ன பண்ணுவான்? கடவுளே 4 அடி ஒசுத்துறதுக்கு நீ ஏற்பாடு பண்ணி கொடுமா. அவன் என்ன பண்ணுவான்? அதெல்லாம் ஒசத்தவே கூடாதுன்னு கேட்பான். இப்ப 2 பேருக்கும் தனித்தனி கடவுள். இப்ப என்ன நடக்கும்? ஒசத்த முடியுமா, ஒசத்த முடியாதா? ஏதாச்சும் ஒண்ணுதான் நடக்கும். ஒசத்தினாலும் சரி ஒசத்தினாலும் சரி ஒரு கடவுள் அவுட் ஆகி போயிடலாம். ஒரு கடவுள் நினைச்சு செய்ய முடியல. கர்நாடகாவுக்கு ஒரு கடவுள், தமிழ்நாட்டுக்கு ஒரு கடவுள். நம்ம என்ன செய்யறோம்? தண்ணி வேணும்னு கேட்கிறோம் தமிழ்நாட்டு கடவுள்கிட்ட. நம்மள தமிழர்களா இருக்கிறதுனால தமிழ்நாட்டு கடவுள்கிட்ட போய் கேட்கிறோம், எங்களுக்கு தண்ணி வேணும். அவர் அதுக்குள்ள வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு. கர்நாடகத்துக்காரன் என்ன பண்றான்? அவன் கடவுள்கிட்ட போய் கேட்கிறான், கொடுத்துறாங்க.
அந்த கடவுள் என்ன பண்ண போறாரு? இப்ப கொடுக்காம இருக்கிறதுக்குள்ள வேலையில அவர் செய்வார். இப்ப கர்நாடக கடவுள் என்ன பண்ணுவாரு? அவர் மக்களுக்கு தண்ணி யூஸ் தேவை இருக்கிறதுனால தமிழ்நாட்டுக்கு ஒரு சொட்டு போகாம இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அவர் பிளான் பண்ணுவாரு. இவர் என்ன பண்ணுவாரு? அம்புட்டு தண்ணி இங்க கொண்டு வரது என்ன பண்ணலாம்? தமிழ் கடவுள் என்ன பண்ணுவாரு? தமிழ்நாட்டுக்கு தண்ணியை கொண்டு வர ட்ரை பண்ணுவாரு. இப்ப என்ன நடக்கும்? ஏதோ ஒண்ணு நடக்கும். ஒண்ணு தண்ணி வரும், இல்லாட்டி வராது. தண்ணி வருதுன்னு வைங்க, அவர் தோத்து போயிடுறாரு. யார் தோத்து போயிடுறா? கர்நாடக கடவுள் அவுட் ஆயிடுறாரு. அவுட் ஆன கடவுள் அவரு நினைச்சதெல்லாம் செய்யறவர் தான் கடவுள், ஜெயிக்கிறவர் தான் கடவுள், தோக்குறவர் கடவுள் இல்ல. அல்லது தண்ணி வந்துருச்சுன்னு வைங்க, வரலன்னு வைங்க, தோத்து போயிடுறாரு. நம்ம தமிழ் கடவுளை கூப்பிட்டோமே, இவர் அவுட், அவர் ஜெயிச்சிடறாரு. இப்ப இவர் கடவுளா? இப்ப அப்ப ரெண்டு பேர் இருந்தா கூட யாரையும் ஓங்குதான் வந்தாங்க கடவுள், ஒருத்தர் அவுட். ரெண்டு பேர் இருந்தா கூட ஒருத்தன் காலியாரும் கடைசியில் ஒருத்தர் மிஞ்சுவான். அப்ப நம்ம என்ன விளங்குறோம்? இந்த உலக சீரா இயங்குதுல இருந்து ஒரு கடவுள் விளங்கு. இதுல சிந்தனை தூண்டுறது உங்களுக்கு விளங்குதா இல்லையா? அல்லாஹ் வந்து காரண காரியத்தோடு விளக்குறான்னு புரியுதா இல்லையா? கூட்டுத்தரமா நம்ம சொல்லல இல்ல. அதே மாதிரி அல்லாஹ் கேட்கிறான், பல கடவுளை நீங்க நம்புறீங்களப்பா, உங்க நிலையில எடுத்துக்கிறங்க. ஒரு கடவுள் தான் இருக்க முடியுங்கிறது அது ஒரு தனி கிரவுண்ட். இன்னொரு கிரவுண்ட்ல அல்லாஹ் நமக்கு அதை புரிய வைக்கிறான் பாருங்க. ஒருத்தன் இருக்கிறான், ஒரு அடிமை, ஒரு காசு கொடுத்து வாங்கப்பட்ட அடிமை. அந்த அடிமை வந்து 2 பேரை 10 பேரை சேர்ந்தவன விலைக்கு வாங்குறோம். அந்த காலத்தில் அடிமை இருந்ததுனால அடிமையை உதாரணமா எல்லாம் காட்டுறான். ஒரு மனிதரை அடிமையாக வாங்குறோம், 10,000 ரூபாய் கொடுத்து அந்த அடிமையை வாங்குறோம். 10 பேர் ஆளுக்கு 1000 ரூபாய் போடுறோம். அப்ப அந்த அடிமைத்த வந்து 10 பேருக்கும் சமமான பங்கு இருக்கிறது. அந்த அடிமை விஷயத்துல 10 பேருக்கு என்ன இருக்கு? சம அளவிலான உரிமை இருக்கிறது. இப்ப இந்த 10 பேருக்கும் அவன் கட்டுப்பட கடமைப்பட்டிருக்கிறான். ஏன்னா 10 பேரும் காசு கொடுத்து வாங்கிருக்கான்ல, இப்படிங்கிற நிலையில் அவன் இருக்கிறான். இன்னொரு அடிமை இருக்கிறான், ஒரே ஒரு ஆள் காசு கொடுத்து வாங்கின அடிமை. இதுல எவன் நிலைமை நல்லதுன்னு நல்லா கேட்கிறான். எவன் நிலைமை நல்லது? ஒரு எஜமான கம்மியா இருந்தான்னு சொன்னா ஒரு உத்தரவு தான் வரும், ஒரு வேலை தான் வரும், அவன் செஞ்சுட்டு போயிடுவான். 10 பேருக்கு அடிமையான வைங்க, இவன் டீ வாங்கிட்டு வாமா, இவன் போய் வெத்தலை வாங்கிட்டு வாமா. இவன் என்ன செய்வான்? அடே டீ வாங்கிட்டு வாமா. இவன் என்ன செய்வான்? நீ இங்கிட்டு போட, வழக்கு போடாமா. இன்னொரு முதலாளி கூப்பிட்டு என்ன செய்வான்? நீ தெற்க போயிட்டு அங்க போயிட்டு வா, நீ மதுரைக்கு போயிட்டு வாமா. அடுத்து இன்னொரு முதலாளி வருவான், அடே கன்னியாகுமரிக்கு போனியாமா. இவன் கிறுக்கு பிடிச்ச மாட்டான். ஒரு மனுஷன் 10 பேருக்கு அடிமையா இருந்தான்னு சொன்னா அவங்க எது என்ன ஆகுறது? 10 பேர் ஒருத்தனை இயக்குனா அவன் லூஸ் ஆயிருவானா இல்லையா? நீங்க அதுதானே போய் செய்றீங்க. ஒருத்தனுக்கு அடிமையா இருந்துட்டு போங்களேன். ஒரே ஒருத்தனுக்கு அடிமையா இருந்தீங்கன்னு சொன்னா ஒரு ஆர்டர் வரும், ஒரு மாதிரியான கட்டளை வரும், ஒரு மாதிரியா செயல்படுவீங்க. டென்ஷன் இல்ல, கவலை இல்ல, ஒழுங்காக அது நடந்து கொண்டே இருக்கு. 10 பேருக்கு நீங்கள் அடிமையா இருந்தா உருப்படுமா? அப்படி எல்லாம் கேட்கிறான். லரபல்லாஹு மஸலன் ரஜுலன் ஃபீஹி ஷுரகாஉ முத்தசாக்கிஸூன வ ரஜுலன் ஸலமல் ரஜுலின் ஹல் யஸ்தவியானி மஸலா அல்ஹம்துலில்லாஹ் பல் அக்ஸருஹும் லா யஅலமூன். அல்லாஹ் வந்து பல பேருக்கு கூட்டாக இருக்கிற ஒரு அடிமையையும் ஒரே ஒரு மனுஷனுக்கு சொந்தமாக இருக்கிற ஒரு அடிமையையும் அல்லாஹ் உதாரணமாக காட்டுகிறான். இவங்க 2 பேரும் சமமாவார்களா? சிந்திக்க மாட்டீர்களா? அல்லாஹ் கேட்கிறான். எது சிந்திக்க சொல்றான்? இதுல இருந்து விளங்கிக்கிட நம்ம எல்லாத்துக்கும் ஒரு எஜமானுக்கு நல்லது, ஆளுக்கு ஒரு எஜமான வச்சா நல்லதே கிடையாதுடா. ஒருத்தனுக்கு 10 எஜமான இருப்பது நல்லது இல்ல. அதனால ஒரு எஜமானுக்கு அடிமையாயிரு. இதுல வந்து அல்லாஹ் கண்ணை மூடிக்கிட்டு ஒரு கடவுள் நம்ப சொல்றானா, காரண காரியத்தோட சொல்றானா? எல்லாம் காரண காரியத்தோட சொல்லி காட்டுறான். அதே மாதிரி வந்து அல்லாஹ் கேட்கிறான். அதாவது இப்ப நம்ம பார்க்கிறோம், இந்த ஏகத்துவத்துக்கு எதிராக முஸ்லீம்கள் உள்ளவர்கள் கூட செத்து போன ஆட்களை பிடிச்சு வணங்குறாங்க, செத்து போன ஆட்கள்கிட்ட போய் பிரார்த்தனை பண்றாங்க, அவுலியாங்கிறாங்க, மகான்கிறாங்க. இது எல்லாம் அல்லாஹ் உடைக்கிறான. எப்படி உடைக்கிறான்? கண்ண மூடிட்டு உடைக்கிறானா? இல்ல கிடையாது, அப்படி நம்பு, அப்படி சொல்றானா? அதை விளக்குறான் அல்லாஹ். குல் நபியே நீங்கள் கேளுங்கள், மர்ரப்பு சமாவாத்தி சபை வல்லர், வானங்களுக்கும் பூமிகளுக்கும் எஜமான் யார் அப்படின்னு கேளுங்க. குல் அல்லாஹ், அல்லாஹ் என்று பதிலை நீங்களே சொல்லுங்கள். மேலும் கேளுங்கள், குல் அபத்தகத்தும் இந்தூனிகி அவுலியா, அல்லாஹ்வை விட்டுவிட்டு நீங்கள் அவுலியாக்களை தேர்ந்தெடுத்திருக்கிறீர்களே, அவர்கள் லா யம்லிகூன லிஅன்ஃபுஸிஹிம் நஃபஅன் வலா லர்ரா, தங்களுக்கே நன்மை செய்ய தங்களுக்கே தீமை செய்ய அவர்களுக்கு இயலுமா? அல்லாஹ் எப்படி உங்களை நம்ப சொல்றான்? ஒரு தர்கா இருக்கிறது, அல்ல ஒரு கடவுளா நீங்க ஏதோ ஒன்று கடவுள் நினைச்சு வச்சிருக்கிறீங்க, அதுக்கு மேல ஒரு நாய் வந்து காரத்தின் ஒண்ணு கடிக்குது, அது தடுக்குமா?
நான் கேட்கிறேன், உனக்கு செய்யறது உடுப்பா? அல்ல கேட்கிறான். உனக்கு அவர் தருவாரா தரமாட்டாராங்கிறதா டாபிக் இல்ல. முதல்ல ஒரு மனுஷனுக்கு ஏதாவது ஏழும்னு சொன்னா அவனை காப்பாத்திக்கிற ஏழணும், அவனுக்கு உதவி செய்ய ஏழணும். இப்ப நீ எதை கடவுள் நீ வணங்கினாலும் சரி, அதுக்கு மேல ஒரு மாடு சாணியை போட்டா சாணி போட்டு துடைக்குமா? அல்ல சாணி போட நிப்பாட்டு அந்த இடத்துல நிப்பாட்டிக்குமா? அந்த சாணி உழுவ கபருக்கு மேல அப்படி நிக்கிற அந்த இடத்துல பார்த்தீர்களா? இந்த சாணியை மாடு போடுகிறது. இந்த அவுளியா செய்கிறார் தன் மீது படக்கூடாது என்பதற்காக சந்தனம் பூசுற இடத்துல சாணியா என்று சொல்லி அது அந்த இடத்துல நிறுத்தி விட்டார் பாருங்கள் என்று கொண்டாந்து காட்டு. தனக்கே நன்மை அல்ல. எப்படி கேட்கிறான்? மூளையை பயன்படுத்த சொல்றாங்க. ஏது அப்ப சொன்னா பாட்டம் சொன்னா நம்பாம கொஞ்சம் சென்ஸை யோசிச்சு பாரு, மூளையை பயன்படுத்தி பாரு. தங்களுக்கு நன்மை செய்வார்களா? அல்லாஹ் கேட்கிறான், அட நாய் மாடுலாம் கொஞ்சம் பெரிய ஜீவன், அதை போய் அவுளியாக்கு எதிர்க்க முடியல, இந்த சிலைகளுக்கு எதிர்க்க முடியல. வை ஒரு ஈ சின்ன ஒரு பிராணி, அந்த ஈ என்ன பண்ணுது? அந்த தலாவுல போட்ட சர்க்கரை பூசிருப்போம்ல, அதை கொஞ்சம் நக்கி எடுத்துட்டு போகுது. அந்த ஈயிடம் இருந்து அதை பறிக்கணும். அவருக்கு என்னது இப்படிக்கான ஏன் விளையாடுறியா நீ? ஏன் வீட்டு சொல்லிட்டு போறியா அப்படின்னு கேட்கிறான். ஒரு ஈ இவர்களிடமிருந்து எதையாவது எடுத்துக்கொண்டால் அதை இவர்களால் மீட்பார்களா? ஒரு ஈட்ட வேலை காட்ட முடியாது. நீ எங்களுக்கு பிள்ளைய தருவியா? எங்களுக்கு மழையை பெய்ய வைக்குவியா? எங்க வறுமையை நீக்குவியா? நீ யாரை வணங்குறியா? அது கண்ணு முன்னாடி தெரியுதப்பா. அது தர்காவா இருக்கட்டும், கல்லா இருக்கட்டும், மண்ணா இருக்கட்டும், மரமா இருக்கட்டும், அட சந்திரனாக இருக்கட்டும். சந்திரன்ல போய் ஆமஸ்டாங்க மூத்திரம் பஞ்சாங்க தடுத்துக்க. சந்திரனை கடவுளுங்கிறீங்கப்பா. சந்திரனுக்கு மேல யாரு போனா? ஆம்ஸ்டாங் போனான்ல, 3 நாள் ஒண்ணு கிடைக்காம இருந்திருப்பான். எது செஞ்சிருப்பான்ல, அதையும் தடுக்கவே இல்ல. அதுக்கு மேல ஏறி மிதிச்சாங்க. அவன் சந்திரன்ல போய் இறங்கினவன் என் மீது மிதிப்பியா? கடவுள் மேல கால வைப்பியா? அப்படின்னு சந்திரன் அவனை உருட்டி பரட்டி விட்டுருச்சா? அவனா தான் வந்தான். அவனா எப்ப வரணும்னு நினைச்சான் அப்பதான் வந்தான். தவிர அது உருட்டி பரட்டி விட்டா வந்தான். நீ சந்திரனை வணங்கு, சூரியனை வணங்கு, மரத்தை வணங்கு, மட்டையை வணங்கு, எதை வேண்டாம் வணங்கு. கொஞ்சம் யோசிப்பா. என்ன யோசி? கண்ணியத்திற்குரிய எல்லாம் அந்த அல்லாஹ் ஜல்ல தஆலாவின் நல்லடியார்களே, இந்த நிகழ்ச்சியிலே சிந்திக்க தூண்டும் இஸ்லாம் என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டுள்ளது. உலகத்திலே ஏராளமான மதங்கள் இருக்கின்றன, கட்சிகள் இருக்கின்றன, இயக்கங்கள் இருக்கின்றன. எல்லா இயக்கங்களிலும், கட்சிகளிலும், மதங்களிலும் அவர்களுடைய முக்கியமான மூலதனம் என்னவென்று சொன்னால், சிந்திக்காமல் அவர்கள் சொல்வதை கேட்க வேண்டும். அப்படி கேட்டால்தான் அவர்கள் தங்களுடைய தொண்டர்களை தக்க வைத்துக் கொள்ள முடியும். சிந்தித்து எதிர்கேள்வி யாராவது கேட்டார்கள் என்று சொன்னால் அவங்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தி விடுவார்கள். இது பெரிய மதங்களிலும் காணப்படுகிறது. சாதாரண ஒரு உள்ளூர்ல இருக்கிற ஒரு சங்கமா இருந்தாலும் அவங்க எவ்வளவு தவறான ஒரு அடிப்படையில விதிமுறைகளை வகுத்திருந்தாலும் அதை யாருமே எதிர்த்து கேள்விக்கு சிந்தனை பூர்வமாக, அறிவுபூர்வமாக இது சரியா, இது நேர்மையா, இது கேள்வி கேட்கக்கூடாது என்கிற மனப்பான்மை இருப்பதை பார்க்கிறோம். சொல்லுவதை பேசாம கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு நிலைமையைத்தான் நீங்கள் எல்லா மதங்களிலும் நீங்கள் பார்க்கலாம், எல்லா இயக்கங்களிலும் நீங்கள் பார்க்கலாம். ஆனால் திருமறை குர்ஆனை பொறுத்தவரை, இஸ்லாத்தை பொறுத்தவரை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனைகளை பொறுத்தவரை அவங்க கண்ணை மூடிக்கிட்டு ஏத்துக்கிறங்கன்னு சொல்லவே இல்லைங்க. சிந்திச்சு விளங்கிதான் நீங்க எதை ஏற்றுக்கொள்ளணும். எந்த அளவுக்கு இஸ்லாம் நமக்கு சிந்தனையை தூண்டுகிறது என்று சொன்னால், அல்லதீன இதா ذுகிரு பி ஆயாத்தி ரப்பிஹிம் லம் யஹிரு அலைஹா சும்மா உம்யானா,
அல்லாஹ்வுடைய வசனங்களை கொண்டு அவர்களுக்கு அறிவுரை கூறப்பட்டால் குருடர்களாக செவிடர்களாக விடமாட்டார்கள். அல்லாஹ்வுடைய வசனத்தில் இருக்குதுன்னு நான் சொன்னா கூட நான் சொல்ற கருத்து அந்த வசனத்தில் இருக்குதான்னு நீங்க சிந்திக்கணும். சும்மாவது ஒரு கருத்தை சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு ஆயத்தை சொன்ன உடனே தலையாட்டக்கூடாது. அல்லாஹ்வுடைய வசனங்களை சொல்லி உங்களுக்கு அறிவுரை சொல்லப்பட்டாலும் அதுல குருடர்களாக செவிடர்களாக விடமாட்டார்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். இதுல இருந்து நமக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய அறிவுரை என்ன? குர்ஆனை கூட நீங்கள் சிந்தித்து தான் விளங்க வேண்டும். எவனோ ஒருத்தன் குர்ஆன்ல இல்லாத ஒன்றை இருப்பதாக அவன் சித்தரித்து தப்பான விளக்கத்தை தந்தால் அதுல உளுந்து சாவக்கூடாது, நாசமாயிடக்கூடாது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி இதை திருக்குர்ஆன் அல்லாஹ் தூண்டுகிறான். அஃபலா யத்ததப்பருனல் குர்ஆன், இந்த குர்ஆனை அவர்கள் ஆராய மாட்டார்களா? அமாலா குலூபின் அக்ஃபாலுஹா, அல்லது அவங்களுடைய உள்ளங்களிலே பூட்டுகள் போடப்பட்டிருக்கின்றனவா? ஏன் சிந்திக்காம இருக்கிறீங்க? உலவுக்கான இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், அஃபலா யத்ததப்பருனல் குர்ஆன், குர்ஆனை அவர்கள் சிந்திக்க மாட்டார்களா? உலவுக்கான மின் இன்தி கைரில்லாஹி லவஜது ஃபீஹி இக்திலாஃபன் கஸீரா, இது அல்லாஹ்வை தவிர வேற யாரிடம் இருந்தாவது வந்திருக்குமேயானால் முரண்பாடுகள் இருக்குமப்பா, இத கூட சிந்திச்சு பார்க்க மாட்டீங்களா? சிந்திக்க தூண்டுகிற ஒரு மார்க்கம் உலகத்தில் இஸ்லாம். எதையே சிந்திக்க சொல்லுது? வேதத்தை சிந்திக்க சொல்கிறது. வேதம் உண்டாலேயே கண்ணை மூடிக்கிட்டு நம்பணும். அப்படிதான் எல்லோரும் விளங்கி வைத்திருக்கிறார்கள். அந்த வேதத்தை சிந்தித்து விளங்கு என்று ஒரு மார்க்கம் சொல்கிறது. திருமறை குர்ஆனில் அல்லாஹ் வேறு ஒரு இடங்களில் சொல்லி காட்டுகிறான், வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிذிக்ரி, இந்த குர்ஆனை விளங்குவதற்கும் சிந்திப்பதற்கும் எளிதாக்கி இருக்கிறோம். ஃபஹல் முத்தகிர், சிந்திப்போர் இல்லையா? சிந்திக்கிறதுக்கு ரொம்ப லேசாக்கி வச்சிருக்கிற, சிந்திக்க மாட்டீங்களா என்று அல்லாஹ் சிந்திக்க கூப்பிடுறான். அப்ப நம்ம இந்த இஸ்லாம் மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் மனிதனுக்கு கொடுத்த கிரீடமே அந்த பகுத்தறிவு தாங்க. அந்த பகுத்தறிவை யூஸ் பண்ணணும், பயன்படுத்தணும் என்பதுல ரொம்ப கடுமையான போக்கை அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே பல இடங்கள்ல எடுத்து காட்டுகிறான். நரகத்திலே போடப்பட்டவர்கள் எப்படியெல்லாம் புலம்புவார்கள் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டும் பொழுது ஒரு இடத்தில் சொல்கிறான், லவ் குன்னா நஸ்மஉ அவ் நகிலு மா குன்னா பி அஸ்ஹாபி ஸஈர், நாங்கள் அறிவுரைகளை ஒழுங்காக செவியேற்றிருந்தால் அல்லது சிந்தித்து பார்த்து இருந்தால் நாங்க நரகத்துக்கு வந்திருக்க மாட்டோமே. ஏன் நரகத்துக்கு வந்தானா? சிந்தனைய யூஸ் பண்ணாத காரணத்தினால, சிந்திக்க தவறிய காரணத்தினால, சிந்தனையின் அடிப்படையில் சொல்லப்பட்ட செய்திகளை கேட்க மறுத்த காரணத்தினால் அவன் நரகத்துக்கு வந்துட்டான். நரகத்துக்கு வந்தவன் சொல்றான், லவ் குன்னா நஸ்மஉ அவ் நகிலு மா குன்னா பி ஸஈர், நாங்கள் செவிமடுத்திருந்தாலோ அல்லது சிந்தித்து பார்த்திருந்தாலோ நாங்கள் நரகத்துக்கு வந்திருக்க மாட்டோமே. இதுல என்ன சொல்றான்? சிந்திக்க மறுப்பது மறுமையில் கூட நம்மளை நாசமாக்கிவிடும், நம்முடைய மறுமை பாக்கியங்களை கூட இழக்க செய்துவிடும். நரகத்திற்கு செல்வதற்கு இந்த உலகத்தில் நிறைய நஷ்டம் ஏற்படும். சிந்திக்க மறுத்தால் இந்த உலகத்திலும் நஷ்டம் ஏற்படும், மறுமையும் பாழாகிவிடும். நரகத்திற்கு செல்வதற்கு அதுவே காரணமாயிடும். ஏன்னா உனக்கு எவ்வளவு பெரிய ஆடு மாடுகளை கொடுக்காததை உனக்கு தந்திருக்கிறேன், நாய் பன்னிகளுக்கு இல்லாத அறிவை உனக்கு தந்திருக்கிறேன், நீ அந்த நாய் மாதிரி பண்ணி மாறத நடப்பேன்னு சொன்னா எவ்வளவு பெரிய அந்த பொக்கிஷத்தை அவமரியாதை செய்திருக்க, எவ்வளவு பெரிய கிரீடத்தை கீழதுக்கி போட்டு மிதித்திருக்கிறாய் என்று அல்லாஹ் அதை எடுத்துக்கொள்வான். அதனால்தான் அல்லாஹ் சொல்றான், நரகத்துக்கு நம்ம யாரை தயார் பண்ணிருக்கோம் தெரியுமா? அதுக்கு அற்புதமான ஒரு தத்துவத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எப்படி சொல்றான்? வலக்கத் ஸரஅனா லி ஜஹன்னம, நரகத்திற்காக நாம் தயார்படுத்தி வைத்திருக்கிறோம். கதீரம் மினல் ஜின்னி வல் இன்சி, ஜின் இனத்திலிருந்தும் மனித குலத்திலிருந்தும் ஏராளமான பேரை நரகத்திற்கே நம்ம தயார்படுத்தி வச்சிருக்கிறோம். அவங்க யார்?
நரகத்துக்குன்னே அல்லாஹ் சிலரை தயார் பண்றாங்க. அவங்க யாரு? அதை விளக்குறான் அல்லாஹ். லஹும் குலூபுன் லா யஃகஹூன பிஹா, அவர்களுக்கு உள்ளங்கள் இருக்கும், அதை கொண்டு சிந்திக்க மாட்டார்கள். அல்லாஹ் சொல்றான் நரகத்துக்குன்னு கொஞ்சம் பேர் ரெடி பண்ணி இருக்கிறேனே, அவங்க யாரு? லஹும் குலூபுன், அவர்களுக்கு உள்ளங்கள் இருக்கும், லா யஃகஹூன பிஹா, அதன் மூலம் சிந்திக்க மாட்டார்கள், விளங்க மாட்டார்கள், புரிந்து கொள்ள மாட்டார்கள். வலஹும் அய்யுனுன், அவர்களுக்கு கண்கள் இருக்கும், லா யுப்சிரூன பிஹா, சரியானதை அவர்கள் பார்க்க மாட்டார்கள். வலஹும் ஆலானுன், அவர்களுக்கு காதுகள் இருக்கும், லா யஸ்மஊன பிஹா, அதன் மூலம் கேட்க மாட்டார்கள், நல்லதை கேட்க மாட்டார்கள். உலாயிக கல் அன்ஆம், இவர்கள் கால்நடைகளை போன்றவர்கள். ஏன்? அதுக்கெல்லாம் இது இல்ல. கால்நடைகளுக்கு அது சிந்திக்காது. மனுஷன் எப்படி பார்க்கணுமோ, மூளை உள்ளவன் எப்படி பார்க்கணுமோ அப்படி பார்க்காது. நம்மள பார்க்கத்தான் செய்யறோம். நான் உங்களை பார்க்கறேன், நீங்க என்னை பார்க்கறீங்க, அல்ல அந்த பார்வையை சொல்றான். மூளை உள்ளவன் எப்படி பார்ப்பானோ அப்படி பார்க்க மாட்டாங்க. காது கேட்கறது உங்களுக்கு மட்டும் தான் கேட்குமா? ஆடு மாட்டு கேட்காதா? கேட்கும். நம்ம எப்படி கேட்கணுமோ அப்படி கேட்கணும். அப்ப இந்த மாதிரி இல்லாத வச்சு பார்த்தோம்னு சொன்னா உலாயிக கல் அன்ஆம், இவர்கள் கால்நடைகளை போன்றவர்கள். ஆடு. அப்புறம் அல்லாஹ் சொல்றான் ஒண்ணு, அது எப்படி ஒண்ணு? ஆடு மாட்டுக்கு இல்ல, அதனால அது சிந்திக்கல. உனக்கு இருக்குல, இருந்து சிந்திக்கல, ரெண்டு ஒண்ணாகுமா? அல்லாஹ் ஒண்ணு சொல்லிவிட்டா ஒண்ணு இல்ல. அல்லாஹ் சொல்றாங்க உலாயிக கல் அன்ஆம், இவங்க கால்நடை மாதிரின்னு சொல்லிட்டு இல்ல பல்ஹும் அல்லல்லு, அதை விட கீழே உள்ளவங்க. கால்நடைக்கு மூளையை அல்லாஹ் கொடுக்கல, மூளை சிந்தனையை கொடுக்கல, பகுத்தறிவு உள்ள மூளையை கொடுக்கல. சாப்பிடுற உள்ள மூளை என்ன கொடுத்துருமா? பொறிச்சு சாப்பிடலாம், அந்த மூளை இருக்கும். அதுல சிந்தனை இருக்குமா? அந்த சிந்தனை அதுக்கு கொடுக்கப்படல, அதனால அது சிந்திக்காம இருக்குது என்ற அடிப்படையில் அல்லாஹ் சொல்றான் இப்படி எல்லாம் நடக்கிறவன் நரகத்துக்கு ரெடி பண்றாங்க. அப்ப ஒரு முஸ்லிம் உடையது எல்லாமே சிந்தனை செலுத்தணும், யோசிக்கணும், காரண காரியங்களோட அரசணும். அது சரி என்று பட்டால் ஏத்துக்கணும். சொல்லிட்டாங்கல்ல, இத்தனை வருஷமா செஞ்சிட்டோம்ல, தலைவர் சொல்லிட்டல, தீர்மானம் போட்டாங்கள ஜமாத்துல, அப்படின்னு எடுத்துக்கொண்டு வைங்க, அதான் நரகம். அந்த காரியத்தை எல்லாம் பார்க்க மாட்டான். ஏன்டா மூளையை யூஸ் பண்ணலன்னு கேட்பான். உனக்கு அறிவை தந்தானே ஏன் ஆடு மாறு மாதிரி போய் ஊற குர்ஆன சொல்லி உனக்கு அறிவுரை சொன்னா கூட குருட்டுத்தனமா விழுவாதுன்னு நான் சொல்லியிருக்கிறேன், செவிட்டுத்தனமாக விழக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன். நீ எப்படி கண்ண முடிக்கிட்டு ஏத்துக்கிட்ட என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்குவான். அதே மாதிரி இன்னைக்கு பார்க்கிறோம், சிந்தனை இல்லாமல் எப்படி எல்லாம் நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். சிந்திச்சு விளங்கி ஆராய்ந்து பின்பற்ற கடமைப்பட்டிருக்கிற நம்ம எப்படி மார்க்கத்தை ஏத்துக்கிட்டு இருக்கிறோம்? சிந்தனைக்கு எந்த சம்பந்தமே இல்லை. ஏன்பா இப்படி செய்யற? அப்படித்தான் அஜயத்தெல்லாம் சொன்னாங்க, இதுக்கு ஒரு சிந்தனையா? இப்படிதான் அஜயத்தெல்லாம் சொன்னாங்க சிந்தனையா? அட அஜத்து சொல்லட்டும், ஒரு எவனோ சொல்லட்டும், அது சரியான்னு யோசிக்க மாட்டியா? 1000 பேர் 1000 கருத்து சொல்லத்தான் செய்வார்கள். அது சரியா ஏற்கத்தக்கதா என்று நீ சிந்திக்க மாட்டியா? அவன் என்ன செய்யறோம்? அவர் சொன்னார், இவர் சொன்னார், பெரியார் சொன்னாங்க, மகான் மௌலானா சொன்னாங்க, செய்தி சொன்னாங்க, தலைவர் சொன்னார், அமீர் சொன்னாரு. இதுதான் ஒரு மார்க்கத்தில் ஒரு முஸ்லீமுடைய அணுகுமுறையா? இதை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். யௌமு கல்லபு உஜூஹுஹும் பின்னார், சிலருடைய முகங்கள் நரகத்திலே போட்டு புரட்டப்படும். என்ன சொல்லுவான் பதிலு? யா லைத்தனா அதான அல்லாஹ் வ அதான ரசூலா இன்னா அதானா சாதத்தனா வ குபரானா ஃபஅலலுன சபீலா. நாங்கள் எங்கள் பெரியார்கள் தலைவர்கள் சொல்ல கேட்டு கட்டுப்பட்டோமே, எங்களை வழிகெடுத்து விட்டாங்க. அங்க போய் சொல்லுவான், ஏன் வழிகட்ட? உனக்கு மூளை தரலையா? நீ ஏன்டா வழிகட்ட? அவன் சொன்னான்னு கேட்டா, ஒரு ஆடு வேணா உன் முதலாளி சொன்னபடி போகும், பேப்பரையை காட்டினா பின்ன போகும், புண்ணாக்க வச்சா மாடு வரும். நீ அந்த மாதிரியா? உனக்கு மூளை நான் தரல. அவர் சொன்னார், இவர் சொன்னார், பெரியார் சொன்னார், மகான் சொன்னாருங்க. பெரியாரு மனுஷன் சொல்லி உனக்கு நான் காட்டலையா? எந்த பெரியாருங்கிறியோ எந்த மகான்கிறியோ அவன் உன்னை போல மனிதன், உன்னை போல மலைஜலத்தை சுமந்துக்கிறவன், உன்னை போல ஆசாபாசம் உள்ளவன், உன்னை போல நோய் நொடிக்கு உள்ளாகக்கூடியவன்,
உன்னை போலவே சில நேரங்களில் தப்பாக முடிவெடுத்து விடக்கூடியவன். அவன் சொன்னா கடவுளை ஏத்துக்கிறீங்களா? அப்ப நரகவாசிகளாக போறதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாமே இங்கதான் டேஞ்சர். எங்க அடிப்படை அஸ்திவாரமே எங்க வருது? சிந்திக்கல, சிந்திக்க மறுக்கிறார்கள். இதுதான் அடிப்படையாக இருக்கிறது. அப்ப இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னு கேட்டா, சிந்திங்கப்பா, நல்ல ஆராய்ச்சி பண்ணுங்க, தூண்டுது. எப்படி தூண்டுது? அல்லாஹ்வை பற்றி பேசுவதற்கு கூட அல்லாஹ் எவ்வளவு தூண்டுறான்னு பாருங்க. திரும்ப குர்ஆனை எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, இன்னபி ஹல்கி சமாவாத்தி வல் அர்த், அல்லாஹ் பாருங்க, அல்லாஹ் இருக்கிறான்னு உங்களை கண்ணை மூடிட்டு நம்பவே சொல்லல. ஏன்? அல்லாஹ்வை நம்ம யாரும் பார்க்கல. நீங்க பாத்தீங்களா? நான் பார்த்தேனா? ரசூலுல்லாஹ் பார்த்தாங்களா? வேற நபிமார்களாவது பார்த்தாங்களா? எந்த மனிதராவது இறைவனை பார்த்திருக்கிறாங்களா? யாரும் பார்க்கல. பார்க்கலன்னா எப்படி நம்புறது? நம்ப முடியாது. பார்க்கிறதா நம்பலாம். ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, பார்க்காதே நம்பலாம்ப்பா, விளங்கலாம், சிந்திச்சு விளங்கலாம். பார்த்து தான் நம்பணுங்கிறதுக்கு பேர் பகுத்தறிவு இல்ல. பார்க்காமலும் நம்புவதற்குரிய விஷயங்கள் அறிவுக்கு உட்பட்டதாக இருந்தால் நீ நம்பித்தான் வேண்டும். நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், இந்த மைக்கு இதை ஒருத்தர் செஞ்சான். செஞ்சவனை பார்த்தீங்களா? செஞ்சவனை பார்க்கல. நான் செஞ்சவனை பார்க்கவே இல்லையே, அதனால இது யாரும் செய்யல அப்படி சொல்ல முடியுமா? இந்த மைக்கே ஒருத்தன் செஞ்சான்னு நான் சொல்றேன், ஒரு கம்பெனியில தயாரிச்சான்னு சொல்றேன், ஒரு விஞ்ஞானி கண்டுபிடிச்சான்னு சொல்றேன். நீங்க யாராவது கேட்பீங்களா? யாரு? நான் காட்டு, நான் பார்த்ததான் நம்புவேன். சொல்ல மாட்டேங்க. அவனை பார்க்காட்டாலும் இது தன்னால வந்திருக்காது. அவன் யாரோ எவனோ ஒருத்தன் வந்துட்டு போறான், எவனாச்சும் ஒருத்தர் செஞ்சாதான் இப்படி வரும். அப்ப இதை வச்சுக்கிட்டு செஞ்சவனை நம்புறீங்கள? அதே மாதிரி இந்த உலகத்தை பாரு, இதெல்லாம் தன்னால வந்திருக்குமான்னு ஒண்ணு சிந்திச்சு பாரு. தன்னால வந்திருக்காதுன்னு அறிவு சொல்லும்ல. அப்போ ஒருத்தர் செஞ்சான்னு நம்பு, அதான் இறைவன். இப்ப இறைவன் கூட தன்னையை நம்புவதற்கு குருட்டுத்தனமா நம்புன்னு சொல்லவே இல்லை. ஏதோ உங்க அப்பன ஆத்தாவும் சொல்லி தந்தாங்க, அதனால நம்பிட்டு போன எல்லாம் சொல்லல. அல்லாஹ் எப்படி சொல்றான்? இன்னபி ஹல்கி சமாவாத்தி வல் அர்த், வானங்களையும் பூமியையும் அல்லாஹ் படைத்திருக்கிறானே, அதிலையும் வக்திலாபில் லைலி வன் நஹார், இரவு பகல் மாறி மாறி வருவதையும், ஒல் ஃபுல்கில்லதி தஜ்ரி ஃபில் பஹரி மா யன்ஃபஉன் நாஸ், மனிதர்களுக்கு பயன் தரும் பொருள்களை ஏற்றிக்கொண்டு கடலிலே நீந்தி செல்கின்ற கப்பலிலும், வமா அன்ஸலல்லாஹு மினஸ்ஸமாஇ மிம்மாயின், வானத்திலிருந்து தண்ணீரை இறக்கி அதன் மூலமாக அஹ்யா பிஹில் அர்ல பஅத மௌத்திஹா, செத்து போன பூமியை உயிராக்குகிறானே, அதிலையும் வபஸபிஹா மின் குல்லி தாப்பா, ஒவ்வொரு ஜீவன்களையும் இந்த பூமியில பரவ செய்திருக்கிறானே, அதிலையும் தஸ்ரீஃபிர் ரியாஹ், காற்றை மாறி மாறி வீச செய்கிறானே, அதிலையும் வஸ்ஸஹாபில் முஸஹ்ஹரி பைன ஸமாஇ வல் அர்த், வானங்களுக்கும் பூமிக்கும் மத்தியிலே வசப்படுத்தப்பட்டு நிறுத்தப்பட்டிருக்கிற மேகத்திலும் லஆயாத்தில் லிகௌமின் யாகிலூன், சிந்திக்கிற மக்களுக்கு ஏராளமான சான்றுகள் இருக்கின்றன. என்ன விளங்கணுமா? வானத்தை பாரு, பூமியை பாரு, இவ்வளவு சரக்கை ஏற்றிக்கிட்டு கப்பல் எப்படி அது நீந்தி செல்கிறது என்று பாரு, மேகத்தை பாரு, அது எப்படி மழை இறைவன் சேமிச்சு வைக்கிறான்னு பாரு, அது கொட்டி எப்படி செத்து போன பூமியை உயிராக்குது என்று பாரு. இப்படி எவ்வளவோ விஷயங்கள் இருக்கிறது. இதையெல்லாம் பார்த்தோம்னு சொன்னா கண்டிப்பா ஒருத்தன் இருந்து இயக்கிற மாதிரி தான் அது இருக்கே தவிர, ஏதோ ஏனோ தானோண்டு தன் இஷ்டத்துக்கு இயங்குவதாக இருக்கிறார் இல்ல. ஒரு பக்கம் பார்த்தா காத்து இப்படி வீசுது, கொஞ்ச நாளைக்கு அப்படி வீசுது. ஒரு பக்கம் வந்து என்ன செய்யுது? தெற்கே இருந்து காத்து வீசுகிறது, அது தென்றலுங்கிறோம், அப்படி வீசிக்கிட்டே இருக்க வேண்டியதானே. திடீர்னு பார்த்தா வடக்கே இருந்து வீசுது, வடக்கே இருந்து வீசினா வாட காத்துங்கிறோம். அப்ப ஒவ்வொரு காலத்துல ஒரு மேற்கே இருந்து வீசுது, ஒரு பக்கம் கிழக்கே இருந்து வீசுது. அப்ப இந்த காத்து வந்து ஒரு பக்கமே வீசுதா? அப்ப இந்த காலத்துல இப்படித்தான் வீசணும், இந்த காலத்துல இப்படித்தான் வீசணும், இந்த காலத்துல இப்படி இருந்து வீசணும், இந்த காலத்துல இப்படி இருந்து வீசணும் என்றெல்லாம் அதை மாத்தி மாத்தி வீசுறான். அதுல கூட எப்படி தெற்கே இருந்து வந்தா ஜிலு ஜிலு ஜில் இருக்கிறது, வடக்கே இருந்து வந்தா குளிர்ல விட விடந்து நடுங்குகிறது. அப்ப அந்த காத்துல கூட அந்த தரம், இப்படி வர காத்து அப்படி இருக்குது, இங்க இருந்து வர்ற காத்து வேற, இதெல்லாம் இருந்து புரோகிராம் பண்றான்னு விளங்கலையா? அப்ப எதுக்கு இதை நான் சொல்றேன்னு கேட்டா, அல்லாஹ்வை நம்புறதுல கூட
கண்ணை மூடிக்கு நம்ம சொல்லல, சிந்திக்கத்தான் சொல்றான். இன்னைக்கு உதாரணத்துக்கு சொல்லிக் கொள்வோமே, இதெல்லாம் நம்ம சிந்திச்சா நம்புறோம். உங்கள்ட்ட வர்றாங்க, வந்து என்ன பண்றாங்க, ஒரு சூரியன் ஒரு சந்திரன், அதனால ஒரு நாள் தான் நோன்பு அப்படிம்பாங்க. ஆமா, ஒரு சூரியன் தானே, ஒரு சந்திரன் தானே, அது என்ன இன்னைக்கு இங்க ஒரு நாளைக்கு நோம்பு, சவுதியில ஒரு நாளைக்கு நோம்பு அப்படின்னு என்ன செய்யுது? ஆமா, தலையாட்டிட்டு போயிருது. சிந்திக்கிறார்கள் தலையாட்டுவாங்களா? சிந்திக்கிற ஆட்கள் இப்படித்தான் சிந்திக்கிறதா? ஒரு சூரியங்கிறது உண்மை, ஒரு சந்திரங்கிறது உண்மை, அதனால உலகத்துக்கெல்லாம் ஒரே நேரத்தில் நோம்பு வருங்கிறது உண்மையா? அப்ப நான் கேட்கிறேன், ஒரு சூரியன் தானே, உலகம் பூரா ஒரே நேரத்தில் மகரிப் தொழுவங்களை பார்ப்போம். சூரியன் ஒண்ணுதானங்க இருக்குது. சவுதியில போன் பண்ணி கேட்டு இப்ப மகரிப் ஆயிடுச்சு, ஆமா நாங்களும் மகரிப் தொழுகிறோம். சவுதியில போன் பண்ண வேண்டியது, சூரியன் மறைஞ்சிருச்சா? ஆமா மறைஞ்சிருச்சு. இங்க நோம்பு இருப்பீங்களா? அல்ல, உங்களுக்கு சூரியன் மறைஞ்சவன அங்க போன போட்டு சொல்லி அவன ஒரு சூரியன் தானே இருக்குது, ரெண்டு வேற ஒரு சூரியனா? சவுதிக்கு எது சூரியன், அதான் உங்களுக்கு சூரியன். அப்ப சவுதிக்கு உள்ள சூரியனை வைத்து நம்ம ஜும்மா தொழுவது இல்லை, சவுதியில உள்ள சூரியன் உதிக்கிறதை வைத்து நம்ம பெருநா தொழுவது இல்லை, சவுதி சூரியனை வைத்துக் கொண்டு நம்ம சுபு தொழுவது இல்லை. எதை பார்க்கிறோம்? சூரியன் ஒண்ணுதான்ப்பா. சூரியனை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், அது எனக்கு நேர என்னுடைய டைரக்ஷன்ல கோணத்தில் எப்படி இருக்குன்னு பார்க்க வேண்டும். நேர உச்சில சூரியன் இருக்குது, எனக்கு உச்சியில் இருக்கிற அந்த சூரியனை இங்க இருந்து கிழக்கே இருக்கக்கூடியவன் எப்படி பார்ப்பான்? இந்த பக்கம் கிழக்கு திசையில் இருக்கக்கூடியவன் பார்ப்பான், அவன் மறைகிறதாக பார்ப்பான். மேற்கு திசையில் இருக்கிறவன் பார்ப்பான், உதிக்கிறதா பார்ப்பான். நாம் பார்க்கிறோம் உச்சியில இருக்கிறதாக. உச்சியில இருக்கிறதாக பார்க்கக்கூடிய அந்த சூரியனை தான் எண்ணிலிருந்து 90 டிகிரி இந்த பக்கம் இருக்கிறவன் மறைகிறதா பார்க்கிறான், 90 டிகிரி இந்த பக்கம் இருக்கிறவன் உதிக்கிறதா பார்க்கிறான். ஒரு சூரியன் தான் ஒருத்தனுக்கு உதிக்குது, ஒருத்தனுக்கு மறையுது, ஒருத்தனுக்கு உச்சியில் இருக்குது, அது பிறகு காணவே காணும். அந்த சூரியன் தான் நம்ம 90 டிகிரிக்கு அந்த பக்கம் இருக்கான் பாருங்க, 90 டிகிரிக்கு மேல, இங்கிட்டு 90 டிகிரிக்கு மேல, அங்கிட்டு 90 டிகிரிக்கு மேல போயிட்டான்னு சொன்னா அவனுக்கு சூரியன் தெரியவே செய்யாது. அப்ப எப்படி சிந்திக்கணும்? சூரியன் இருக்கிறது வாஸ்தவம், சூரியனை எப்படி சிந்திக்கணும்? அது எனக்கு நேரம் எப்ப வருது, எனக்கு நேரம் எப்ப வருதோ அப்பதான் எனக்கு நேரத்தை காட்டும். உனக்கு நேரம் வரும் பொழுது உனக்குரிய நேரத்தை காட்டும். உனக்கு உதிக்கும் பொழுது உனக்கு தான் உதிக்குமே தவிர உலகத்துக்கெல்லாம் உதிச்சு எடுத்துக்க கூடாது. அவன் நேரம் வரும்போது அவனுக்கு போய் உதிக்கும். எனக்கு இப்ப உதிச்சிருச்சு சூரியன், உதித்து விட்டது, உலகத்துக்கு உதித்து விட்டதுன்னா இதுக்கு பேரு சிந்தனை இல்ல, இதுக்கு பேரு விஞ்ஞானம் இல்ல, இதுக்கு பேரு ஆய்வு கிடையாது. அப்ப சூரியன் எப்படி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அஷம்சு வல் கமர் பி ஹுஸ்பான், சூரியனும் சந்திரனும் காலம் காட்டிகள், ரெண்டையும் அல்லாஹ் சொல்றான். சூரியனும் காலம் காட்டும், சந்திரனும் காலம் காட்டும். காலம் காட்டும் எப்படி காட்டும்? அதுவே காட்டிடுமா? அது எப்படி காலம் காட்டும் என்றால், அது எந்த டைரக்ஷனில் உன் தலையில இருந்து நீ வசிக்கப்படு எந்த டைரக்ஷனில் இருக்கிறதோ அதுக்கு தகுந்தவாறு காலத்தை காட்டும். அதுவே காலத்தை காட்டாது. நீ இருக்கிற இடத்திலிருந்து இப்படி இருந்தால் உச்சி, இப்படி இருந்தால் உதயம், இப்படி இருந்தால் மறைவு, இப்படி இருந்தால் மாலை, இப்படி இருந்தால் முற்பகல் அப்படின்னு சொல்லி உனக்கு நேரத்தை காட்டுவது அது உன் தலைக்கு எப்படி இருக்குதுங்கிற வச்சுதான். உன் தலையில இருந்து அல்லது நீ வசிக்கிற ஊர்ல இருந்து எந்த டைரக்ஷன்ல இருக்குது அதான சிந்திக்கிற முறை. அப்படித்தானே நோம்பு திறக்க முடியும். அப்ப நோம்பு வைக்கிறதுக்கு மட்டும் அப்படி செய்யறீங்களா? நோம்பு திறக்க பார்ப்போம். உலகத்துக்கெல்லாம் ஒரே சூரியன், அதனால 6 மணிக்கு உலகத்தில் 50 பேர் நோம்பு திறக்கணும்னு சொல்ல முடியுமா? நீ 6 மணிக்கு நோம்பு திறக்கும் 12 மணிக்கு ஒருத்தர் இருப்பான், பகல் 12 மணிக்கு ஒருத்தர் ராத்திரி 12 மணிக்கு இருப்பான். அவன் எப்படி நோம்பு திறக்கிறது? அவன் தலைக்கு நேரம் வரும்போது அவன் திறப்பான். அப்ப முதல்ல சாதாரண ஒரு அறிவு சொல்லுகிறது, சூரியன் சந்திரன் எல்லாம் நம்ம தலைக்கு மேல எப்ப காட்டுதோ அப்பதான் அது உதிக்குது. அப்ப சந்திரனை எடுத்துக்கொண்டால் அது ஒரு சந்திரன் தான். அது என்ன செய்யும்? சவுதியில பார்த்துட்டாங்கிறான், அதுக்கு என்ன அர்த்தம்? அவன் தலைக்கு நேர சூரியன் சந்திரன் உதிக்கிற திசையில் அது தெரிகிறது அர்த்தம். அதான அதுக்கு அர்த்தம்.
சூரியன் வந்து கிழக்க உதிக்கும், சந்திரன் மேற்க உதிக்கும். சூரியன் எங்க உதிக்குது? கிழக்க போய் சூரியனை பாப்பீங்க. சந்திரனை பிறைய எப்ப பாப்பீங்க? மகரிப் தொழுதவுன எந்த பக்கம் நின்று தொழுதீங்களோ அந்த மேல போய் பாப்பீங்க. அப்ப மேற்கு திசையில சந்திரன் உதிக்குது, கிழக்கு திசையில சூரியன் உதிக்குது. மேற்கு திசையில சந்திரன் உதிக்குமையானால் அது நமக்கு உதிப்பதற்கு 20 சவுதியில பார்த்துட்டாண்டு வைங்க. அதை நீங்கள் பார்ப்பதாக இருந்தால் உங்க தலைக்கு மேல் அது வர வேண்டும். அது வருவதாக இருந்தால் சவுதியில உள்ள 2 மணி ரிவர்ஸ்ல வராது. ஏன்னா அது வந்து மேற்கு உதிக்கிறதுனால அப்படியே போயிட்டு ஒரு சுத்தி உங்க நாட்டுக்கு வருவதற்கு 21 மணி நேரம் ஆகும். சவுதியில பிற பார்த்தானேயானால் உங்களுக்கு அது வருவதற்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 21 மணி நேரம் ஆகும். சூரியனை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு நமக்கு 2 மணி நேரம். ஏன்னா கிழக்க உதிச்சு அது மேற்கு மறையுது. இது மேற்கு உதிச்சு கிழக்க மறைகிறதுனால ரிவர்ஸ்ல வர்றதுனால 21.5 மணி நேரத்திற்கு பிறகுதான் அந்த சந்திரன் ஓந்தலைக்கு நேரம் வரும். ஓந்தலைக்கு நேரம் வரும்போதுதான் உனக்கு நேரம் பிறக்கிறது, உனக்கு நாள் பிறக்கிறது, உனக்கு இரவு துவங்குகிறது. அவன் தலைக்கு வரும் பொழுது எப்படி சூரியனை உதித்து விடிந்து விட்டது நினைக்கிறாயோ அவன் தலைக்கு நேரம் வரும் பொழுதுதான் என்ன செய்யும்? அவனுடைய இரவு ஆரம்பமாகும். இரவு ஆரம்பிக்கணும்ல, இரவு வரைதான் நல்லா நோன்பு சொல்றான். அப்ப சந்திரன் எப்ப நம்ம கண்ணுக்கு உதிக்க ஆரம்பிக்கிறதோ நாள் இப்ப ஆரம்பமாகிறது. நாள் ஆரம்பமாகிறதுன்றது ஆழப்படுத்த மாறுது பார்த்தீங்களா? அப்ப சூரியனையும் சந்திரனையும் ஒரே மாதிரி ஒரு சூரியன் தான் இருக்கிறது, ஒரு சந்திரன் தான் இருக்கிறது அப்படின்னு காரணத்தை காட்டிக்கிட்டு அதனால ஒரு நாள் தான் சொல்ல இயலாது. நம்ம ஒரு நாளுடைய துவக்கம் அவனுக்கு தனித்தனியாக வரும். சூரியனை விடுங்க, காலை பொழுது சூரியன் மறைகிறது அப்படிலாம் வேணாம். காலையில தான் ஒரு நாள் ஆரம்பமாவது மற்ற சமுதாய மக்களுக்கு. இப்ப காலையில ஆரம்பங்கிறான சூரியன் உதிச்ச உடனே ஒரு நாளுடைய காலை ஆரம்பமாயிடுச்சு உலகத்துக்கு அந்த தீர்ப்பு சொல்ல இயலுமா? அடே உன் ஊருக்கு சொல்லிட்டு போடா, எனக்கு வரும்போது நான் முடிவு பண்ணிக்கிறேன்டான்னு சொல்லுவான். நம்ம என்ன செய்யறோம்? கோயம்புத்தூர்ல இப்போது காலை பொழுது வந்து விட்டது. அமெரிக்காவில் நம்ம மகன் படிச்சுக்கிட்டு இருக்கிறாரு, போன பொழுது அவனுக்கு சொல்றோம் விடிஞ்சு செஞ்சிடறா சொல்ல இயலுமா? அவனுக்கு ராத்திரி எவ்வளவு இருக்கு? நீ காலை 6 மணியா இருந்தா அவனுக்கு ராத்திரி 6 மணியா இருக்கு. அட இப்பதான் சூரியனை மறையுது என்னடா கேட்பான். கேட்பான இல்லையா? அவனுக்கு எழுப்பிட முடியுமா? அப்பதான் படுக்க போவாங்க. நம்ம காலைல 10 மணிக்கு என்னடா ஒன்னும் தூங்குற கேட்க இயலுமா? 10 மணிக்கு தூங்குறாரு. உங்க 10 மணி காலை 10 மணி, அமெரிக்காவில் உள்ளவனுக்கு அதே நேரத்தில் ராத்திரி 10 மணி. நமக்கு அவனுக்கு 12 மணி நேரம் வித்தியாசம் இருக்கிறது. அப்ப நீங்க போனப்படி சொல்ல முடியுமா? ஒரு சூரியன் தானே. இந்த ஒரு சாதாரண ஒரு விஷயத்தை கூட சிந்திக்காம உலகத்தை எல்லாம் ஒரு நாள்ல கோர போறோம்னு சொல்லிட்டு அவங்க வாங்கின சவுதியில வாங்கின சம்பளத்துக்காக வேண்டி அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி தீர்ப்பளிப்பார்கள். சொல்லிட்டாங்கல்ல, இதான் மார்க்கமா? அப்ப வந்து எங்கேயாவது சந்திர கிரகணம் ஏற்பட்டால் உலகம் பூரா சந்திர கிரகணம் தொழுவீங்களா? நீங்க சூரிய கிரகணத்துக்கு தொழுகை இருக்குல்லங்க, சந்திர கிரகணத்துக்கு தொழுகை இருக்குதா? அந்த கிரகணம் விலகிற வரைக்கும் தொழுமே. நீங்க வந்து அமெரிக்காவில் சூரிய கிரகணம் ஏற்படும் போது நீங்க ராத்திரியில் உட்கார்ந்து எனக்கு தொழுது இருக்கிறீங்களா? கிரகணம் ஏற்பட்டது நெசம், உனக்கு ஏற்படல அவனுக்கு ஏற்பட்டிருக்கு. ஏன் தலைக்கு நேரம் வருவோம் நான் பார்த்துக்கிறோம், போட வேலையை பார்த்துட்டு கிரகணம் எங்களுக்கு வந்தா நாங்க தொழுதுட்டு போவோம், உனக்கு தான் நீ தொழுதுட்டு போ. உலகத்தில் எங்கேயாவது கிரகணம் வந்தா உலகத்தில் அம்பட்டு மக்கள் தொழுவணுமா? இப்படி எல்லாம் விளங்காமல் எதுக்கு நான் இதை சொல்றேன்? இந்த குருட்டுத்தனமா விழுகிறார்கள். இது இந்த லாஜிக் இருக்குதா? இது உதவுமா? இது சரியா வருமா? நேரங்கள் ஒவ்வொன்று வித்தியாசமா தானே இருக்கிறது. நமக்கு பிறப்பாத்த நேரத்தில் ஒருத்தர் நண்பகல் 12 மணிக்கு இருப்பான், அவன் இப்படி நோம்பு வைப்பான். அவன் மகரிபை அடைவான், அவன் சகர் நேரத்தை அடைவான். அப்பதான் அவனுக்கு முழு டைம் கிடைக்கும். நீங்க மகரிபுக்கு பார்த்துட்டு பிறைய பார்த்துட்டு அறிவிக்கும் பொழுது காலையில 11 மணிக்கு இருக்கிறவனுக்கு ரமலான் வந்துருச்சா வரலையா? நீங்க மகரிபுல பிற பாக்குறீங்க, ரமலான் வந்துருச்சு, உங்களுக்கு வந்துருச்சு இந்த அர்த்தமா? உலகத்துக்கு வந்துருச்சு அர்த்தம்? உலகத்துக்கு வந்துருச்சு அர்த்தமானால் நீங்கள் மகரிபுல இருக்கும்போது 12 மணி பகல் ஒருத்தனுக்கு அவனுக்கு வந்துருச்சா வரலையா? இப்ப அவனுக்கு ரமலான் வந்துருச்சா வரலையா? வந்துருச்சுன்னா இந்த 12 மணி நேரத்துக்கு இப்படி நோம்பு வைப்பாங்க. பாதி நேரம் ஓடி போச்சு. இந்த 12 மணில இருந்து அரை நோம்பு வைக்கணுமா? அவனுக்கு வரலன்னு சொல்வீர்களே, ஆனால் நீங்கள் உங்களுக்கு முரண்படுகிறீர்கள். முரண்படாமல் இருக்கிறதுக்கு பேர் தான் சிந்தனை. குர்ஆனை பத்தி கூட அல்லாஹ் என்ன சொல்றான்?
லவ் கான மின் இந்தி கைரில்லாஹி லவஜது ஃபீஹி இக்திலாஃபன் கஸீரா. இது அல்லாஹ்வை தவிர வேறு யாரிடம் இருந்தாலும் வந்திருக்குமேயானால் அவர்கள் அநேக முரண்பாடுகளை பார்த்திருப்பார்கள். அப்ப பிறை வரும். நம்ம பகுதிக்கு வரும்போது நம்ம எப்படி சூரியனை பொறுத்த வரைக்கும் நீங்க தொழுவுற அதே நேரத்தில் தான் மதுரையில மகரிப் தொழுவானா, சென்னையில மகரிப் தொழுவுற நேரத்தில் தான் கோயம்புத்தூர்ல தொழுவுறீங்களா? முடியாது. உங்களுக்கு எங்களுக்கு 20 நிமிஷம் வித்தியாசம் இருக்கும். அப்ப நாங்க எங்களுக்கு மகரிப் வருமா நாங்க தொழுதுக்குறோம், உங்களுக்கு மகரிப் வருமா நீங்க தொழுகிறீங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டினார்கள், சூமூலி ருயத்திஹி, பிறையை பார்த்து நோன்பு வையுங்கள், பாப்திரூலி ருயத்திஹி, பிறையை பார்த்து நோன்பை விடுங்கள், ஃபயின் கும்ம அலைக்கும் ஃபக்மிலுல் இத்தத ஸலாஸீன், உங்களுக்கு மேகமூட்டம் ஏற்படுமையானால் முந்தைய மாதத்தை 30 நாட்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். தெரிஞ்சா வை, தெரியலையா இத முதல் மாசத்துல சேர்த்து கொடு. 30 அடுத்த நாள் பார்க்க வேண்டிய தேவையில்லை, ஒரு நாள் தான் பார்க்கிற பிரச்சனை வரும். ஏன்னா மாதம் என்பது 29 இல்ல 30 தான். இன்னைக்கு பார்க்கிறோம், இது ஷாபானுடைய 30 ரமலானுடைய 1 தெரியல, மேகமா இருக்குது, ஷாபான் போ. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், மன் ஸாம யௌம ஷக்கி ஃபக்கத் அஸாபல் காசிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரமலான் இல்லையா என்று சந்தேகம் வருகிற நாளில் ஒரு நோன்பு வைத்தால் அவன் அபுல் காசிம் தான் ரசூலுல்லாஹ்வுடைய பேரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவன் மாறு செய்து விட்டான். சந்தேகத்துக்குரிய நாள்ல நோன்பு கூட வைக்க கூடாது. அதனால எதுக்கு நான் சொல்றேன்னு கேட்டா, அல்லாஹ் தன்னையை நிரூபிக்கிறதுக்கு கூட கண்ணை மூடிக்கிட்டு ஏத்துக்கிறாளே, ஆய்வு பண்ணி பாரு எல்லாத்தையும். இதெல்லாம் பார்த்தோம்னா ஒருத்தன் இருக்கிறான்னு தெரியுதா, இருக்கன்னு தெரியல. சிந்திக்க வேண்டிய விதத்தில் சிந்திச்சு பாரு. இப்படி நிறைய சொல்றான். அந்த பூமியை பாரு, அதுல மலைகளை எப்படி போட்டிருக்கேன்னு பாரு, ஆறுகளை எப்படி ஓடுதுன்னு பாரு, தோடி ஜோடு அடைச்சிருக்கிறத பாரு. அதே மாதிரி உனக்கு மனைவியை படைச்சிருக்கிற, ஒருத்தர் இன்பம் அடைகிறீங்க, அவங்களுக்காக வேண்டி ஒரு சந்தோஷத்தை பெறுகிறீர்கள். இது எப்படி சாத்தியமாகும்னு சிந்திச்சு பாரு. மேல இருந்து ஏதோ ஒரு ப்ரோக்ராம் பண்ணி என்ன செய்யறான், அவன் இயக்கிக்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கறத விளங்கிக்கிறீங்க. இப்படி ஏராளமான இடங்கள்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னை பற்றி சிந்திப்பதற்கு கூட, தன்னை பற்றி நம்புவதற்கு கூட சிந்தனையை தூண்டுகோலாக வைக்கிறான். இஸ்லாம் மார்க்கத்தில் ஒரே ஒரு கடவுளுங்கிற கொள்கை சொல்லப்படுதுங்க. நான் ஒரு கடவுள் தான் ஏத்துக்கிட்டு போ அப்படி எல்லாம் சொல்லிட்டு போனா போதும்ல. படைச்ச இறைவன் எப்படி சொல்லிட்டு போயிடலாம், அடே நான் தானே படைச்சேன், நான் ஒருத்தர் தான் கடவுள், அது நம்புகிறான்ட்டு போயிடலாம். அப்படிதான் இல்ல மொட்டையா சொல்றான் எல்லா இடத்துலயும். இல்ல, ஒரு கடவுள்னு சொல்லிவிட்டு சிந்திக்கிற மார்க்கமா இருக்கிறதுனால காரணகாரியத்தோட சொல்றான். சிந்திக்காதவன் காரணம் சொல்ல மாட்டான். சொன்னா கேளு, இதான் சட்டம், இதான் தீர்ப்பு போன்றுவாங்க. சிந்திக்கிறவனா தானே செய்வான். அதை சொல்லிட்டு உன்னைய செய்ய சொல்லிவிட்டு ஏன் செய்ய சொன்ன தெரியுமா, எதனால இப்படி இந்த கருத்தை நான் முன்வைக்கிறது தெரியுமா அப்படின்னு அதற்குரிய காரண காரியங்களை உனக்கு மத்தியில விளக்குவான். யாரு? சிந்திக்க தூண்டக்கூடியவன். அல்லாஹ் என்ன செய்யறான், ஒரு கடவுள் தான் உலகத்துக்கு இருக்க முடியுங்கிறான்ல, அதை ஏதோ குருட்டாம்பூக்குள்ள உங்களை நம்ப சொல்லல. ஒரு கடவுள் என்று சொல்லிவிட்டு எப்படி அடுக்கிறான்னு ஃபர்ஸ்ட் அல்லாஹ் கேட்கிறான். எதுக்கு இதை சொல்றேன், சிந்திக்க தூண்டுகிற மார்க்கமா இருக்கிறதுனாலதான் உன் அறிவு ஏத்துக்கிற அளவுக்கு பாயிண்ட் திக்கு வைக்கிறான். சும்மா ஏத்துட்டு போல ஒரு கடவுள் சொன்னா கேள்றான்றதுலாம் கிடையாது. நான் ஒரு கடவுள் தாண்டா, ஏன் ஒரு கடவுள் சொல்றேன் தெரியுமா, இந்த பாரு பாயிண்ட் 1, இந்த பாரு பாயிண்ட் 2, இந்த பாரு பாயிண்ட் 3, அவன் பாட்டுக்கு அடுக்கிறான். அப்பதான் நமக்கு விளங்குது, ஓ புரிந்துதான் ஏத்துக்கிறேன்னு. ஒரு கடவுள் என்பதை கூட கண்ண மொழிக்கு ஏத்துக்கிற கூடாது. எப்படி அல்லாஹ் பாயிண்ட் வைக்கிறான், ஃபர்ஸ்ட் வைக்கிறான், லவ் கான ஃபீஹிமா ஆலிஹத்துன் இல்லல்லாஹு லஃபஸததா, இந்த உலகத்துல வானம் பூமியில அல்லாஹ்வை தவிர இன்னும் கொஞ்சம் கடவுள் இருக்கிறாங்கன்னு வச்சுக்க, ஒரு பேச்சுக்கு வச்சிருந்தா ரெண்டுமே நாசமா இருக்குமாப்பா. அல்லாஹ்வை தவிர 2 கடவுள் 3 கடவுள் இருந்திருந்தால் என்னவா லஃபஸததா, வானல் பூமி ரெண்டுமே நாசமாகி சிறுகட்டு சின்னாபின்னமாய் இருக்கும். அப்ப அல்லாஹ் இதுல என்ன ஆதாரத்தை உங்கள்ட்ட வைக்கிறான், நீ இந்த உலகத்தை பாரு, 2 பேர் நிர்வகித்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்குதா, ஒருவன் நிர்வகித்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்குதா. எந்த ஒரு நிறுவனமானாலும் கூட ஒரு பள்ளிக்கூடம், 2 பேர் முதல்வர், 2 பேரும் சம அந்தஸ்து உள்ள முதல்வர், சம அதிகாரம் உள்ள முதல்வர், என்ன ஆகும், ஒரு வாரத்தில் பள்ளிக்கூடத்தை விட்டு போயிட வேண்டியதான். ஒரு பள்ளிக்கூடத்தில் 2 முதல்வரை நியமிச்சு ஒரு பள்ளிக்கூடத்தில் 25 பேர் கெப்பாசிட்டிங்க, 25 பேர் வகுப்புல சேர்க்கலாம்.
இவரும் முதல்வர் அவரும் முதல்வர்